இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ்ல என்ன பாடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, வேளாண்மை, வேளாண் முறைகள், வேளாண் துறையில் அறிவியலின் பயன்பாடு அப்படிங்கிற ஒரு ஃபுல் செக்மெண்ட் எடுத்திருக்கோம். இது ரொம்ப முக்கியமான பாடம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாகிரபிலையும் வரும் இந்த வேளாண் முறைகள், எக்கனாமிக்ஸ்லயும் வரும். அடுத்து வேளாண்மை பத்தி தமிழ்லயும் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதனால இது ரொம்ப முக்கியமான பாடம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி பார்த்தோம். ஓகே, அடுத்து 5 இயர் பிளான் மாடல் அண்ட் அசஸ்மெண்ட்னு 2வது லெசன் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ் வந்து லேண்ட் ரீஃபார்ம், நில சீர்திருத்தம்னு ஒரு பாடம் பார்த்தோம். ஆக்சுவலி சிலபஸ்ல நில சீர்திருத்தம் மற்றும் வேளாண்மை அப்படின்னே இருக்கும். ஓகேவா? ஆனா நம்ம வேளாண்மையை கட் பண்ணி வச்சுட்டு லேண்ட் ரீஃபார்ம் மட்டும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேளாண்மையை செப்பரேட்டா பார்க்க போறோம். இந்த வேளாண் துறையில் அறிவியலின் பயன்பாடு, வேளாண் முறைகள், வேளாண்மை அப்படின்னு நமக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா? வாங்க லெசனுக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் சொல்றது மாதிரி அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், ஒரு கதை தான். ஃபர்ஸ்ட் வேளாண்மைனா என்ன, எப்படி வந்தது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நமக்கு தெரியும், நிலத்தை வந்து திருத்தி அதில் பயிர்களை சாகுபடி செய்யறது தான் வேளாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்ப ஸ்டார்ட் ஆனுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித இனம் ஓரிடத்தில் நிலையாக குடியேற ஆரம்பித்த பிறகு. அதான் சொல்லுவாங்கல்ல, உலகின் மிக பழமையான நாகரிகம் சுமேரிய நாகரிகம், அடுத்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதன் வந்து மரப்பொந்துகளிலும் குகைகளிலும் நாடோடியாக வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு என்ன பண்றான்னா, ஆற்றங்கரைகள்ல நிரந்தரமாக வாழ ஆரம்பித்தான். அதனால்தான் கிராடல் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு ஆற்றங்கரைகளை சொல்லுவாங்க, நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு. ஓகேவா? அப்படி நிரந்தரமாக வாழ ஆரம்பித்த பிறகு ஃபர்ஸ்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேளாண்மை தான். சரி, எத்தனை வருஷமா பண்றான் அப்படின்னா, ஒரு புரிதலுக்காக என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 10,000 வருடங்களாக மனிதன் வேளாண்மை செய்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, இதேதான் இந்த ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட், தொல்லியல் துறை ஆய்வுல பாத்தீங்கன்னா, இதுல வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடின்னு மெஹர்கர்னு ஒரு பகுதி இருக்கு பாகிஸ்தான் பக்கத்துல. அந்த மெஹர்கர்ல ஒரு பானை கிடைத்தது, அதுல பார்லி, கோதுமை போன்ற தானியங்கள் கிடைத்தது. அது கிட்டத்தட்ட 7,500 ஆண்டுகள் பழமையானது. இப்போ ஆல்ரெடி நம்ம பிளஸ் 2000ல இருக்கோமா, அது ஒரு 7,500, கிட்டத்தட்ட எப்படி வரும்னா ஒரு 10,000 ஆண்டுகளுக்காக நம்ம வேளாண்மை செய்வதற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, இந்த வேளாண்மை 10,000 ஆண்டுகளாக செய்யற அந்த வேளாண்மை இன்னைக்கு வந்து அஸ் ஆஃப் டுடே எந்த மாதிரி மாற்றம் அடைஞ்சிருக்கு, இன்னும் என்ன மாற்றத்தை நோக்கி நம்ம போக வேண்டும் அப்படிங்கிறது இந்த பாடத்துல டெப்தா நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அதான் சொல்லுவாங்க, மனிதன் கண்ட முதல் தொழில் எது அப்படின்னா பயிர் தொழில். ஓகேவா? அதற்கப்புறம் தான் நெசவு தொழில். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், உணவுக்கு அப்புறம் தான் உடை வரும். ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நம்ம பாண்டியர்கள் காலத்துல கூட வேளாண்மை செய்தவர்களை பூமி புத்திரர்கள் என அழைத்தார்கள் அப்படின்னு நம்ம தமிழ் புக்ல இருக்கு, அதையும் பார்த்துங்க. ஏன்னா பூமியை திருத்தி வேளாண்மை செய்யறதுனால பூமி புத்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஔவையார் கூட பூமி திருத்தி உண் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பூமியை திருத்தி உண் அப்படின்னா என்னன்னா வேளாண்மை செய் அப்படின்னு. நீங்களே பார்க்கலாம், அந்த நம்ம டூ வீலர் அதுல எல்லாம் போட்டிருப்பாங்க, விவசாயி அப்படின்னு பெருமையா போட்டுக்குவாங்க. ஓகேவா? நல்லதுதான். அதே மாதிரி ஜெய் ஜவான், ஜெய் கிசான், ஜெய் விஞ்ஞான் அப்படிங்கிற முழக்கம்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா, இந்திய வேளாண்மை உலகத்துல வந்து கிட்டத்தட்ட 12 வகையான காலநிலை, ஒவ்வொரு காலநிலை, மண், நீர் வளம் இதெல்லாம் பொறுத்து பயிர்கள் விளைவதோட அந்த தரம் எல்லாமே வேறுபடும். உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு இடத்துல விளையும் ஒரு பயிர், வாழையோ ஏதோ ஒன்று இருக்குன்னா இன்னொரு இடத்துல வேற மாதிரி விளையும். இப்போ மேங்கோ, மாம்பழம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு டேஸ்ட் இருக்கும். பொதுவாக சொல்லுவாங்க சேலம் அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். அந்த அல்போன்சா மாம்பழம் கொல்கத்தால பார்த்தீங்கன்னா அங்கேயும் வெரைட்டி நிறையா இருக்கு. இப்படி வந்து உலகம் முழுவதும் ஒரு மேங்கோ, ஒரு பீஸ், ஒரு மாம்பழம் மட்டுமே 3,00,000 5,00,000லாம் இருக்கு. மியாசாக்கி அப்படின்னு ஒரு மாம்பழம், ஒரு பீஸ் மட்டுமே 3,00,000 ரூபாய். இதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க விளையிற மண்ணில் விளையிற அந்த இதை பொறுத்து இந்த பயிர் வகைகள் வேறுபடுது. இதை எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, வேளாண்மை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி எல்லாம் இருக்காது, ஒவ்வொரு இடத்துலையும் வேறுபடும். மண்ணின் தன்மை, காலநிலை, நீர்வளம், இப்படி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு வேளாண்மை தீர்மானிக்கிறது. ஓகேவா? இந்திய வேளாண்மையை பார்த்தீங்கன்னா பருவக்காற்றின் சூதாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய வேளாண்மை பருவக்காற்றின் சூதாட்டம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வேளாண்மை வந்து ஃபுல்லி டிபெண்ட் ஆன் அந்த சீசனல் விண்ட்ஸ் இருக்குல்ல,
சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படிம்பாங்க. தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு 2 வந்து பருவக்காற்றுகள் இந்தியாவில் வீசுது. உங்களுக்கு நல்லா தெரியும். ரஃபா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பெருங்கடல் இந்திய பெருங்கடல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். நான் வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த கோடை காலத்துல அதிக வெப்பத்தினால ஒரு லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். அப்ப காற்று வந்து அதிக அழுத்தம் உள்ள பகுதியிலிருந்து குறைந்த அழுத்தம் உள்ள பகுதியை நோக்கி வீசும் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அப்ப அதிக அழுத்தம் உள்ள கீழே இருந்து காற்று கடல் வழியாக பயணிக்கும் போது கடல் நீரை சுமந்து என்ன செய்யும் அப்படின்னா, இந்த அரபிக்கடல் வழியாக கேரளால ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல கேரளால ஹிட் ஆயிரும் தென்மேற்கு பருவக்காற்று. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 4 மாதங்கள்ல தான் தென்மேற்கு பருவக்காற்று காலம்பாங்க. தொடர்ச்சியா இந்தியா முழுவதும் 80% மழையை கொடுக்கிறது அப்படின்னு நம்ம புக்ல கொடுத்துருக்கு. இந்தியா முழுவதும் மழையை கொடுக்கும் பருவக்காற்றுனா தென்மேற்கு பருவக்காற்று. அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த தென்மேற்கு பருவக்காற்று போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும். ஏன் இந்த காற்று வந்து ரிட்டர்ன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சொன்னேன்ல கீழே வந்து ஹை ப்ரெஷர், மேல லோ ப்ரெஷர்னு. இது பூமியின் அந்த சுழற்சி மாற்றம், சூரியன் வந்து தென் துருவத்துக்கு இடம்பெயர்வது, இதனால என்ன ஆகுனா, இது அப்படியே உல்டாவா வைஸ் வெர்சாவா நடக்கும். இந்த அழுத்தம் வந்து மழை பெஞ்சு பெஞ்சு இங்க வந்து மேல வந்து ஹை ப்ரெஷரும் கீழே லோ ப்ரெஷராகவும் மாறிடும். அதனாலதான் அந்த காற்று வந்து ரிட்டர்ன் வரும். அதனாலதான் ரிட்ரீட்டிங் மான்சூன் அப்படிம்பாங்க வடகிழக்கு பருவக்காற்று, இல்லைன்னா பின்னடையும் பருவக்காற்று அப்படிம்பாங்க. ஓகேவா? இப்படி வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வடகிழக்கு பருவக்காற்று. இது வந்து இந்திய காலநிலையை தீர்மானிக்குது. ஒருவேளை இந்த காற்று வீசாமல் போனால் இந்திய பொருளாதாரமும் வேளாண்மையும் கடுமையாக பாதிக்கப்படும். ஏன் இந்த காற்று வந்து ஒவ்வொரு வருடமும் வீச வேண்டியதுதானே, இதுல எப்படி மாற்றம் ஏற்படும் அப்படின்னா, பல நூற்றாண்டுகளாகவே இந்த பருவக்காற்று பொய்க்க வாய்ப்பு இருக்கு. அதுக்குதான் அந்த எல்னினோ அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க மத்திய தரைக்கடல் பகுதியில ஒரு பெரிய லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகி இந்த காத்தெல்லாம் அங்க இழுத்துட்டு போயிடும். அப்ப ஆப்பிரிக்கால போய் மழையை கொடுத்துரும் தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். அப்ப இந்திய வேளாண்மை வந்து பாதிக்கப்படும். புரியுதா? அடுத்து பாருங்க. தமிழர்களோட அந்த பாரம்பரியத்துல தமிழர்கள்னு கிடையாது, இந்தியா முழுவதுமே அறுவடை திருநாள்லாம் கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு பேர் நம்ம தமிழ் புக்லயே கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பொங்கல் அப்படிம்பாங்க. அடுத்து மகர சங்கராந்தி கர்நாடகால சொல்லுவாங்க. லோரி அப்படின்னு அஸ்ஸாம்ல சொல்லுவாங்க. சத்ராயன் இப்படின்னு பல பெயர்கள் இருக்கு. நீங்க புக்ல பார்த்திருப்பீங்க. ராஜஸ்தான்ல ஒரு பேர் இப்படின்னு. சூரியனுக்கு விவசாயிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அறுவடை ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க. ஓகேவா? தமிழர்கள் இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் பாத்தீங்கன்னா, சித்திரை மாதத்துல தஞ்சாவூர் பக்கம்லாம் இருக்கு. பொன்னியர் பூட்டுதல் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நிலத்தை விழும்போது சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஏர் பூட்டுவாங்க. அதுதான் பொன்னியர் பூட்டுதல் அப்படிம்பாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, நம்ம வேளாண்மை அப்படிங்கிறது ஏதோ பேருக்கு பண்ணாம அது கடவுள் வழிபாடு மாதிரி ஒரு நம்பிக்கையா எடுத்து செய்யறாங்க. ஓகேவா? இன்னும் சில ஊர்கள் எல்லாம் மழை வரணும் அப்படின்னா ஒரு தெய்வத்தை கும்பிடுவாங்க. மழை வராம இருக்கணும் அப்படியெல்லாம் வழிபாடுகள்லாம் இருக்கு வேளாண்மை சம்பந்தப்பட்டது. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா அட்டவணை பட்டியல் 7ல இந்த வேளாண்மை பத்தி கொடுத்துருக்காங்க. வேளாண்மை அப்படிங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்ல வரும். அது பார்த்துக்கணும் நீங்க. ஓகேவா? உங்களுக்கு தெரியும். ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு 3ஆ பிரிப்பாங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். அதுல வேளாண்மை வந்து மாநில பட்டியல்ல கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரு ஒரு மாநிலத்துல வேளாண்மை தொடர்பா அந்த மாநில அரசு தான் சட்டம் இயற்ற முடியும். ஏன்னா அதுக்கு தான் நல்லா தெரியும் அந்த மாநிலத்தோட ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர், விவசாயிகளை பத்தி. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா சமண மதத்துல வந்து வேளாண் தொழில் செய்வது பாவம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, அது இன்னைக்கெல்லாம் செட் ஆகாது. அவங்க ஏன் சொல்லுவாங்கன்னா, நிலத்தை வந்து உழுது இது பண்ணும்போது நிறைய புழு பூச்சிகள்லாம் பாதிக்கப்படுது, மனித உணவுக்காக புழு பூச்சிகளை வந்து அழிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அது வந்து இன்றைய காலகட்டத்துக்கு செட் ஆகாது. ஓகேவா? அடுத்து பாருங்க. வேளாண்மை வந்து கவிஞர்கள் வந்து நிறைய சிறப்பா அது சம்பந்தமா நிறைய சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு சிலதை மட்டும் நம்ம பார்ப்போம். உழவர் ஏரடிக்கும் சிறுகோலே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் அப்படின்னு கம்பர் சொல்லியிருக்காரு. தெரியும், செங்கோல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். சமீபத்துல கூட புதிய பாராளுமன்ற கட்டிடம் கட்டும்போது செங்கோல் எடுத்துட்டு போனாங்க. ஓகேவா? அரசர் கையில வச்சிருக்கிறதுதான் செங்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. உழவர் கையில வந்து இந்த ஏர் விழும்போது மாட்டை அடிக்கிறதுக்கு ஒரு சின்ன கம்பு வச்சிருப்பாங்க. அந்த கம்பு வந்து கிட்டத்தட்ட செங்கோல் மாதிரி அப்படின்னு கம்பர் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்து பாருங்க.
ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை, என்றும் நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை. திரைக்கவி திலகம் அப்படிங்கிற மருதகாசி பாடிய வரிகள். ஏன்னா தமிழ்ல எல்லாம் இப்படி சில வரிகளை கொடுத்துட்டு இது யார் பாடியது, யாருடைய கூற்று அப்படிலாம் கேட்பாங்க. அதனாலதான். ஓகேவா? அடுத்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் அப்படின்னு சிர்சா சூரி வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா? அடுத்து வந்து படைகள்லாம் இவர் இன்னும் சொல்லியிருப்பார். இரவு நேரத்துல படைகள் மூவ் பண்ணுவாங்க, நைட் நேரத்துல போர் போர் தொடுக்க. அந்த மாதிரி நேரத்துல விவசாய நிலங்களை வந்து பாதிக்காத வண்ணம் இடம் பெயர வேண்டும் படைகள் அப்படின்னு இவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. நேற்று தான் பார்த்தோம் வந்து நவீன நாணய முறையின் தந்தை அப்படின்னு சிர்சாவை சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. திருக்குறள். பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு இவ்வைந்து. நாட்டின் அணிகள் நன்காக திருவள்ளுவர் குறிப்பிடுவது எது? பின்வற்றுள் எதை வந்து குறிப்பிடவில்லை? எப்படி வேணாலும் கேட்பாங்க. அப்ப அந்த குறள் ஞாபகம் தான் நீங்க வந்து ஆன்சர் பண்ணிடலாம். பிணியின்மைனா நோய் இல்லாத வாழ்க்கை, செல்வம்னா என்னன்னு தெரியும், விளைவுனா விளைச்சல், இன்பம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஏமம்னா பாதுகாப்பு. இந்த ஐந்து தான் நாட்டிற்கு ஐந்து, அணி என்ப நாட்டோட அழகு இந்த ஐந்தும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. வேளாண் வேதம் என அழைக்கப்படுவதுன்னு பாத்தீங்கன்னா நாலடியார். வேளாண் வேதம் என அழைக்கப்படுவது அடிக்கடி கேட்கிறாங்க இது. வேளாண்மை என்ற சொல் பாத்தீங்கன்னா திருக்குறள்லையும் கலித்தொகையிலையும் இடம்பெற்றிருக்கு. வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள சங்க இலக்கிய நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள், கலித்தொகை. ஏறு தழுவுதல் பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு போன இதுல கேட்டாங்க. ஓகேவா? கலித்தொகையில வந்து ஏறு தழுவுதல் பற்றி சொல்லியிருக்காங்க. திருக்குறள்ல வந்து இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை எல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இது வேளாண்மை பத்தி வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரம் அதுல எல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. ஓகேவா? உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். அடுத்து உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அஃது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இப்படி வந்து உழவர்களோட பெருமையை வந்து திருவள்ளுவர் வந்து நிறைய சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா வேளாண்மையில என்ன பிரச்சனை அப்படின்னா, வேளாண்மை ஒரு நாட்டுல இல்ல அதுல எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா வறுமை நிலவும். அப்ப வறுமை நிலவுனா அந்த நாட்டுல நிறைய வந்து குற்றங்கள் நடக்கும். இதைதான் வந்து சொல்றாங்க. வறுமையே அனைத்து துன்பங்களுக்கும் மூல காரணம் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா வேளாண்மையில, இந்திய வேளாண்மையில என்ன பிரச்சனைனா கடன் பிரச்சனை. அதற்காக நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. சர் மார்க்கம் டார்லிங் வந்து என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. மால்கம் டார்லிங் வந்து ஒரு இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து தன் சந்ததிக்கும் அவன் கடனையே விட்டு செல்கிறான் அப்படின்னு ஒரு கூற்று சொல்லியிருப்பாரு. இது வந்து உண்மைதான். ஓகே, ஏன்னா உங்களுக்கு தெரியும், உழவர்கள் வந்து எதற்கு கடன் வாங்குறாங்க உழவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு வேளாண்மையை ஸ்டார்ட் பண்ணணும்னாலே இன்னைக்கெல்லாம் ஒரு கையில ஒரு அமௌண்ட் தேவைப்படும். இப்போ உழவர்கள்ட்ட கையிருப்புன்னு எந்த பணமும் இருக்காது. வேளாண்மையை ஆரம்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, சிலர் பேங்க் போவாங்க, சிலர் முறைசாரா வங்கிகள் போவாங்க, சிலர் இந்த கந்து வட்டி இது மாதிரிலாம் வாங்குவாங்க. அப்போ வந்து இப்போ ஒரு 4 ஏக்கர் லேண்ட் இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து அந்த வேளாண்மையை ஆரம்பிக்கிறதுக்கு 1 லட்ச ரூபாய் தேவைப்படும். என்ன செய்யணும்? நிலத்தை உழுவது, அதற்கான உரம் வாங்குவது, களை எடுப்பது, இப்படி வந்து உங்களுக்கு விளைச்சலுக்கு முன்னால நிறைய நிலத்துல இது போட வேண்டியிருக்கும் அமௌண்ட். இதை வட்டிக்கு வாங்குவாங்க. ஓகே, வாங்கி இந்த விளைச்சல் நல்லா வந்துருச்சுன்னா ஒருவேளை அந்த வட்டி அந்த வாங்கின கடனை திருப்பி கொடுத்துருவாங்க. சில நேரங்கள்ல வந்து இயற்கை சீற்றம், நோய் தாக்குதல் இப்படி ஏதோ ஒன்று ஆகும்போது விளைச்சல் பாதிக்கப்படும். அப்ப அந்த வாங்கின வட்டியை அந்த வருஷத்துல திருப்பி செலுத்த முடியாது. இப்போ என்ன ஆகும்னா அடுத்த வருஷத்துக்குள்ள அது டபுள் ஆயிரும், 2 லட்சம் ஆயிரும். திரும்ப அடுத்த வருஷம் நிலத்தை வந்து விவசாயியால ஏதாவது தரிசா போட முடியாது. ஏன்னா அவங்களால மனசு கேட்காது. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒன்று செய்யணும். திரும்ப 1 லட்சம் கடன் வாங்க. இப்படி வந்து இந்த கடன் வந்து அவங்களுக்கு மேலும் மேலும் அதிகமாகி நிறைய சூசைட் பண்ணிக்குவாங்க. மகாராஷ்டிராலலாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து அதிகமாக சூசைட் பண்ணிக்கிறாங்க இன்றளவும் கூட. அடுத்து வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீர் பற்றாக்குறை, இப்படி விவசாயிகளுக்கு கடன் தொல்லை, இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை சூசைட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு தான் நிறைய திட்டங்கள்லாம் அரசு கொண்டு வந்திருக்கு, இன்னும் செயல்படுத்திட்டு இருக்கு, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதை பத்தி இதுல பார்ப்போம். இதற்கு தீர்வா பாத்தீங்கன்னா சிலர் நிலத்தை வித்துருவாங்க. இந்த ரியல் எஸ்டேட் இது மாதிரி நிலத்தை வித்துருவாங்க. இல்லைன்னா நகர்பகுதியை நோக்கி போயிடுவாங்க, ஊரை விட்டே காலி பண்ணிட்டு. இது மாதிரி நிறைய ஆபத்தான விளைவுகள்லாம் இதுல நிறைய இருக்கு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிலம் தொடர்பான வழக்குகளும் விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை. நிலம் தொடர்பான வழக்குகள் வந்து 20-30 வருடம் ஆகும். அதான் பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி 1 ஏக்கர் தன்னுடைய நிலத்தை வந்து காப்பாத்துறதுக்காக வழக்கு தொடர்ந்து அதனால ஒரு 5 ஏக்கர் லேண்டு வாங்கியிருக்கலாம் அவர். அந்த பணத்தை அதுல அந்த 1 ஏக்கர் லேண்டை மீட்கிறதுல செலவு பண்ணி 30-40 வருஷம் தன்னுடைய ஆயுட்காலத்தையே வந்து வேஸ்ட் பண்ணிடுவார். அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அந்த வேளாண்மையில வந்து இந்திய வேளாண்மையில இருக்கு. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா வேளாண்மையில வந்து இன்னொரு பிரச்சனை என்னன்னா அந்த குத்தகை சாகுபடியில பயங்கர பிரச்சனை வரும்.
எப்படின்னா குத்தகைக்கு வந்து ஒரு நிலத்தை பிடிப்பாங்க. அதுக்குள்ள அந்த நிலத்தின் உரிமையாளருக்கும் இந்த குத்தகைக்கும் இடையில பிரச்சனை வந்துடும். நீங்க லேண்டை விடுங்க, கொடுத்த அமௌண்ட்டை கொடுங்க, இப்படி ஒரு பிரச்சனை போகும். இதெல்லாம் இந்திய வேளாண்மையில இருக்கிற பிரச்சனை. அதுக்கு நிறைய குத்தகை சட்டங்கள்லாம் வந்திருக்கு. ஓகேவா இருக்கு. தஞ்சாவூர் பண்ணையாள் பாதுகாப்பு சட்டம், இப்படிலாம் நிறைய சட்டங்கள் இருக்கு. அதையும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். லேண்டு ரீஃபார்ம், நில சீர்திருத்தம். ஓரளவு இன்று நிலம் வந்து சீர்திருத்தப்பட்டது. நில சீர்திருத்தம்னா நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்லயே சொல்லியிருக்கேன். நிலத்தை வந்து சீர்திருத்துறதுன்னா வேளாண்மைக்காக சீர்திருத்துறது கிடையாது. வந்து ஒரு லேண்டை கல்டிவேட் லேண்டா மாத்துறது, தரிசு நிலத்தை, அது கிடையாது. அந்த காலத்துல என்ன ஆச்சு உங்களுக்கே தெரியும். ஒரு இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஒரு 2000 வருஷம் நீங்க பின்னாடி போனீங்க அப்படின்னா, 2000 வருஷம் என்ன, ஒரு 500 வருஷத்துக்கு பேக்கா போனாலே என்ன சொல்லுவாங்கன்னா, அப்பெல்லாம் வந்து லேண்ட் அப்படியே இருக்கும், யாரு வேணாலும் வேலி அடிச்சுக்கிட்டு சாகுபடி பண்ணலாம், அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது. இப்பதான் ஜஸ்ட் 300 இயர்ஸ் முன்னால கூட அப்படிதான் இருந்ததாம். 300-400 இயர்ஸ்ல. அப்புறம் காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா, மொத்த நிலத்தையும் பிடுங்கி ஜமீன்தார்கள்ட்ட கொடுக்குறாங்க. ஆங்கிலேயர் வந்தோன்னே. ஏன் அப்படின்னா, நிலத்திலேருந்து அவங்களுக்கு வரி தேவைப்படுது. ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு விவசாயிகிட்டையும் தனியா போய் வரி வசூல் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, மொத்த லேண்டுக்கும் லேண்ட் லார்டு, ஜமீன்தார்களை உரிமையாளர் ஆக்கிறாங்க ஆங்கிலேயர். அப்ப ஜமீன்தார்கள் என்ன செய்யணும்னா, விவசாயிகள்ட்ட இருந்து வரியை வசூலித்து ஆங்கிலேயர்கள் கொடுக்க வேண்டும். இப்படி ஒரு முறையை கொண்டு வரும்போது, இந்த நிலங்கள் எல்லாம் ஜமீன்தார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஜமீன்தார் இல்லைன்னா பட்டாமணியார் இப்படிலாம் சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த மொத்த நிலத்துக்கும் உரிமையாளர் மாதிரி ஆகுறாங்க. ஒரு சில நிலங்கள் விவசாயிகள்ட்ட போனது பிறகு உபரி நிலங்களா 500-1000 ஏக்கர் ஜமீன்தார்கள்ட்ட அவங்க கையில இருக்கு. இப்போ நாடு சுதந்திரம் அடையும் போதும் பாத்தீங்கன்னா, வேளாண்மை செய்யற விவசாயிகள் கையில நிலம் இல்லை, ஜமீன்தார்கள்ட்ட 2000-3000 ஏக்கர் இருக்கு. இந்த நிலத்தை தான் சட்டங்கள் மூலமாகவும் இது பண்ணி வாங்குறாங்க. ஜமீன்தார்ட்ட இருந்து வாங்கி லேண்டு சீலிங் ஆக்ட்லாம் போட்டு இன்னைக்கு வந்து ஓரளவு விவசாயம் செய்பவர்கள்ட்ட நிலம் இருக்கு. அதிகமாக சொத்துக்கள் ஒரு சிலரிடம் குவிந்திருப்பது போல நிலங்கள் வந்து ஒருத்தட்ட மட்டுமே எல்லா நிலமும் இருக்கிற நிலைமை கிடையாது. ஓரளவு நிலம் வந்து சீர்திருத்தம் செய்யப்பட்டு விட்டது. அதனால நம்ம அதுல ரொம்ப டெப்தா போக வேண்டாம். அடுத்து மக்கள் தொகை. வேளாண்மையில இன்னொரு பிரச்சனை என்னன்னா, மக்கள் தொகை உங்களுக்கு நல்லா தெரியும். மக்கள் தொகை அதிகரிக்கும் போது வேளாண்மையிலையும் சில குறுக்கு வழிகள் எல்லாத்தையும் பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா, அந்த தர்பூசணி வாட்டர் மெலன் அதுல கூட ஏதோ கலர் இது சேர்க்குறாங்க, இன்ஜெக்ட் பண்றாங்க. இதெல்லாம் எதுக்கு செய்யறாங்க அப்படின்னா, மக்கள் தொகை பெருக்கம் அதிகமா இருக்கும்போது அதோட டிமாண்ட் அதிகமாகும் போது இது மாதிரி குறுக்கு வழி சிலர் செய்யறாங்க. ஓகேவா? இதுக்கெல்லாம் காரணம் மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறது. வேளாண்மையிலையும் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது, மக்கள் தொகை பெருக்கம். அடுத்து இயற்கையின் சீற்றங்கள், பருவகால மாற்றங்கள். இதை பத்தி உங்களுக்கு பெருசா சொல்லணும் அவசியம் இல்லை. இயற்கை சீற்றம்ங்கிறது ஒண்ணுமே கணிக்க முடியாது, எப்ப வேணாலும் வரலாம். இப்ப பாத்தீங்கன்னா மியான்மர், தாய்லாந்துல எல்லாம் எர்த்குவேக் வந்து நாட்டையே புரட்டி போட்டுருச்சு. ஓகேவா? அது மாதிரி இயற்கை சீற்றங்களை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து வேளாண்மையில இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, வருமானம் வந்து ரொம்ப குறைவு. அதுதான் வேளாண்மையில ஒரு பெரிய பிரச்சனை. வேளாண்மையில இப்ப மற்ற தொழில்கள் மாதிரி நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அதுலலாம் நல்ல வருமானம் இருக்கும். சில நேரத்துல லாஸ் ஆகும். ஆனா அவங்க ஒரு பிசினஸ் பண்றவங்க ஒரு 10 வருஷத்துல லைஃபே மாறிடும், அந்த அளவு சம்பாதிச்சிருவாங்க. ஆனா விவசாயிகள் பாத்தீங்கன்னா, எவ்வளவு லேண்ட் இருந்தாலும் அவங்க வாழ்க்கை வந்து ஒரு 50 வருடம் ஆனாலும் பெரிய மாற்றம் ஏற்படாது. அததான் சொல்றாங்க. அது மாதிரி முதலீடும் வந்து பெரிதாக அந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா வேளாண்மையில வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, முதலீடு பண்ண மாட்டாங்க. வேற வேற செக்டார்ல தான் முதலீடு பண்ணுவாங்க. அதனாலயே வேளாண்மை வந்து இன்னும் அந்த கால வேளாண்மை மாதிரியே இருக்கு. வெளிநாடுகள்ல இந்த முறை நல்லா மாறிடுச்சு. நியூ எக்யூப்மெண்ட்லாம் நிறைய இந்த இனோவேஷன் எல்லாம் நிறைய பண்ணி வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் இன்னும் பழைய முறை தான் நிறைய போயிட்டு இருக்கு. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இடைத்தரகர்கள். வேளாண்மையில வந்து ஒரு பெரிய டிராபேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்மீடியட் இடைத்தரகர்கள். இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இடைத்தரகர்கள் வந்து என்ன ரோல் பிளே பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தக்காளி கிலோ 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி கிட்ட இருந்து ஒருத்தர் போய் வாங்குவார். ஒரு கிலோ 10 ரூபான்னு 2000 கிலோ வாங்குவார். ஓகேவா? வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா, அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி எங்க தேவை இருக்கோ அந்த நகரத்துக்கு கொண்டு போவார், சிட்டிக்கு. அங்க போயிட்டு அவர் வந்து ஒரு ஹோல்சேல் டீலர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவார். கிலோ 10 ரூபான்னு வாங்கினதை இவர் டிரான்ஸ்போர்ட் செலவு அது இது இவருக்கு ஒரு 5 ரூபாய் ஆயிருக்குன்னு வச்சுங்களேன், 15 ரூபாய். இவர் ஒரு 5 ரூபாய் லாபம் வச்சு 20 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஆனா இவர் என்ன பண்ணுவார்னா, 15 ரூபாய் செலவு பண்ண தக்காளிக்கு கிலோ 30 ரூபான்னு அந்த ஹோல்சேல் டீலர்கிட்ட கைமாத்துவார். இதுல வந்து இவருக்கு பாத்தீங்கன்னா இந்த டீலிங்ல 2-3 நாள்லயே அவர் வந்து 2-3 லட்சத்தை சம்பாரிச்சிருவார். இடைத்தரகர். விவசாயிக்கு கிடைச்சதே 10 ரூபாய் தான்.
அதுலயும் அவர் செலவு பண்ணது போக ஒரு கிலோவுக்கு 2 ரூபா 3 ரூபா கிடைச்சிருக்கும். இடைத்தரகர் வந்து பாத்தீங்கன்னா 2 நாள்ல 2-3 லட்சம் சம்பாரிச்சுட்டு சைட்ல போயிடுவார். அடுத்த ஹோல்சேல் டீலர் 30 ரூபாய்க்கு வாங்கினார்ல, அவர் வந்து 40 ரூபாய்க்கு ரிட்டைலர் சின்ன சின்ன வியாபாரி இந்த தட்டு வண்டியில எல்லாம் வைப்பாங்களா, அவங்கள்ட்ட அவர் கைமாறுவார். 40 ரூபாய்க்கு வாங்கின அவன் என்ன பண்ணுவான்னா கண்டிப்பா 50-60 ரூபாய்க்கு அதை விற்பான். அடுத்து அந்த விவசாயியே அந்த 1 கிலோ தக்காளி வாங்க திரும்ப மார்க்கெட் போனா 60 ரூபாய்க்கு 1 கிலோ கிடைக்கும். இப்ப இதுதான் இடைத்தரகர்களோட ரோல். இந்த முறை வந்து இன்னும் ஒழிக்கப்படவில்லை. இதற்காக தான் இந்த உழவர் சந்தையெல்லாம் கொண்டு வந்தாங்க. அது வந்து சக்சஸ் ஆகல. உழவர் சந்தைனா உங்க தோட்டத்துல விளைஞ்சதை எடுத்துட்டு போய் நீங்களே விற்கிறது. அது வந்து அந்த முறை வந்து பெரிதாக சக்சஸ் ஆகல. அடுத்து பழங்காலத்துல வேளாண்மை எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய மெத்தட்ல வந்து சாகுபடி பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல. அதுல ரொம்ப முக்கியமா இந்த கொஸ்டின் கேட்கறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த எரித்து சாம்பலாக்கும் முறைம்பாங்க. ஸ்லாஷ் அண்ட் பர்னிங் அக்ரிகல்ச்சர் இல்லைன்னா இடமாற்ற சாகுபடி முறை. அப்படி ஒரு முறையை வந்து பழங்குடியினர் நிறைய பண்ணியிருக்காங்க. அதிக மழை பெய்யும் அந்த காடுகள்ல. ஓகே, இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா காடுகள்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் அது இதுன்னு மாத்தி ஃபென்சிங் போட்டு சிசிடிவி எல்லாம் வச்சுட்டாங்க. அந்த காலத்துல வந்து அப்படி கிடையாது. நான் தான் சொன்னேன்ல, பூமி வந்து திறந்த பூமி. யாரு வேணாலும் எங்க வேணாலும் சாகுபடி பண்ணலாம். அப்ப பழங்குடியினர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காட்டை வந்து தீ வச்சு அழிச்சு அந்த காட்டுல வந்து வேளாண்மை பண்ணுவாங்க. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அந்த மண்ணில் உள்ள சத்து குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இடத்த மாத்துவாங்க. திரும்ப அந்த அழிக்கப்பட்ட காடு திரும்ப காடாவே மாறிடும். இதுதான் இடமாற்ற சாகுபடி முறைம்பாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் இந்தியாவிலேயே ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு ஒரு பேர். கேரளால பொன்னம் அப்படிம்பாங்க. ஆந்திரால வந்து பொடு, ஒரிசால என்ன சொல்றாங்க, இப்படி வந்து நம்ம இதுல இருக்கு. நான் அதை உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அதுல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க. மலேசியால வந்து இடமாற்ற சாகுபடி முறை லடாங் என அழைக்கப்படுகிறது. அசாம் நாகாலாந்துல ஜூம் என அழைக்கப்படுகிறது. அதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பழங்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வானம் பார்த்த பூமி, மழையை நம்பிதான் வந்து சாகுபடி இருந்தது. அதன் பிறகுதான் இந்த கேனால் இரிகேஷன் எல்லாம் வந்துச்சு. நீர்ப்பாசன முறைகள் இதெல்லாம் இப்ப சமீபத்துல தோன்றியதுதான். ஆறுகள் அப்படிங்கிறது இயற்கையாவே ஓடிக்கிட்டு இருக்கும். அதுல வந்து ஆற்றங்கரையில உள்ள நிலங்கள் மட்டும் வேளாண்மை செஞ்சாங்க அந்த காலத்துல. தற்போது அப்படி கிடையாது. அந்த ஆற்றை வந்து வாய்க்கால், கால்வாய் இதெல்லாம் வெட்டி எல்லா நிலத்திற்கும் நீர் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து செஞ்சுட்டாங்க. இரிகேஷன் வசதியெல்லாம் நிறைய பண்ணிட்டாங்க. பஞ்ச பண்டைய காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, இயற்கை உரங்கள், பஞ்சகவியம், இயற்கை பூச்சி விரட்டி இதெல்லாம் பயன்படுத்துனாங்க. இன்னைக்கு வந்து யாருமே பயன்படுத்துறது இல்ல. திரும்ப ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாறிட்டு வர்றாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி, மருந்து, டானிக் அது மாதிரி எதுவுமே கிடையாது அந்த காலத்துல. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஸ்ப்ரேயரு இப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரோன் ஸ்ப்ரேயர் வரையும் வந்துச்சு. நேனோ யூரியா அப்படி இப்படிலாம் நிறைய எல்லாமே கெமிக்கல் தான் பயன்படுத்துறோம். அந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது. பஞ்சகவியம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். இது இருக்குல்ல, மாட்டோட சாணம், கோமியம், பால், தயிர், நெய் இதெல்லாம் பயன்படுத்தி கூடவே பார்த்தீங்கன்னா வெல்லம், வாழைப்பழம் இதெல்லாம் சேர்த்து தயாரிப்பாங்க. இதை நொதிக்க வச்சாங்கன்னா ஒரு பாத்திரத்துல வச்சு பயங்கரமா ஸ்மெல் அடிக்கும். இதை வந்து வயல்வெளியில போயிட்டு போட்டுருவாங்க. போடும்போது பூச்சிகள், தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளும் போயிடும். மண்ணின் வந்து சத்தை அதிகரிக்கும். பயிர் நல்லா நல்லா விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பூச்சி விரட்டி எல்லாம் இப்ப எல்லாம் ஃபுல்லா கெமிக்கல் தான் பயன்படுத்துறாங்க. ஆனா பழங்காலத்துல என்ன ஒரு பிரச்சனை, உற்பத்தி வந்து ரொம்ப குறைவா இருக்கும் இந்த இயற்கை முறையில. ஆனா இந்த செயற்கை முறையில உற்பத்தி அதிகமாக இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க. சுதந்திரத்திற்கு பிறகு வேளாண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். இந்தியாவோட முதுகெலும்பு வேளாண்மை. இந்தியாவின் முதுகெலும்பு கிராமங்கள் அப்படி இப்படிலாம் காந்தியடிகள்லாம் சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு தெரியும். சுதந்திரம் அடையும் போதெல்லாம் கிட்டத்தட்ட 80% மக்கள் வந்து வேளாண்மையை தான் நம்பியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம சுதந்திரம் அடைஞ்ச போது வறுமை, பட்டினி எல்லாம் ரொம்ப நிறைய இருந்துச்சு. ஓகேவா? தொழில்துறை இந்த இது மாதிரி இன்னைக்கு இருக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அதிக மக்கள் உணவுக்காகவும் வேலைக்காகவும் வேளாண்மை தொழில் தான் பண்ணிட்டு வந்தாங்க. ஓகேவா? அடுத்து வந்து உற்பத்தி திறன் வந்து மற்ற நாடுகளை விட குறைவாக இருந்தது. அடுத்து இந்த சுதந்திரம் அடையும் போது நமக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, பாகிஸ்தானை பிரிச்சதுதான். ஏன்னா பாகிஸ்தான் அப்படிங்கிறது மேற்கு பஞ்சாப், வளமான பகுதி. கோதுமை நல்லா விளையும். அந்த பகுதியை கட் பண்ணி எடுத்துருவாங்க. இந்த பக்கம் பெங்கால் வந்து கிழக்கு பாகிஸ்தான் எடுத்துருவாங்க. அங்க அரிசி நல்லா விளையும். அடுத்து பர்மாவை பிரிச்சிருவாங்க. இப்படி வந்து பகுதிகள் பிரிக்கப்படும் போது வேளாண்மை வந்து நமக்கு பெரிய பிரச்சனையா இருந்தது. ஓகேவா? அதனால உணவு உற்பத்தி ரொம்ப குறைவா இருந்தது. இந்தியா முழுவதுமே வறுமை நிலவியது சுதந்திரம் அந்த அடையும் போது. ஓகேவா?
அதனாலதான் அந்த திட்டக்குழுன்னு ஒண்ணு போட்டாங்களா, 1951 திட்டக்குழு உருவாக்கப்பட்டது 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்குவதற்காக. ஓகே. இந்த திட்டக்குழு என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான வந்து வேளாண்மைக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்ம கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா. திட்டக்குழு தான் என்ன சொல்லலாம், அரசாங்கம் வந்து வேளாண் துறைக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும், அதிகமா இன்வெஸ்ட் பண்ண அக்ரிகல்ச்சர் செக்டாருக்கு. அப்பதான் நம்ம நாடுக்கு வந்து உணவு உற்பத்தி வந்து அதிகரிக்கும், வறுமை குறையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அதன் பிறகு நிறைய ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. நான் ஃபர்ஸ்டே ஒரு கதை சொன்னேன்ல, விவசாயிகள் தற்கொலை, அதற்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா கவர்மெண்ட் நிறைய பண்ணாங்க, சும்மா சொல்லக்கூடாது. என்னென்ன பண்ணாங்க விவசாயிகளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நபார்டு அப்படின்னு ஒரு பேங்க் கொண்டு வந்தாங்க, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிம்பாங்க. நபார்டு வங்கி எப்போது தொடங்கப்பட்டதுன்னு டிஎன்பிசில கேட்டிருக்காங்க, 1982ல. வித் டேட்டோட சொல்லணும்னா 12 ஜூலை 1982 நபார்டு வங்கி தொடங்கப்பட்டது. எந்த கமிட்டியின் பேரில் நபார்டு வங்கி தொடங்கப்பட்டதுன்னா சிவராமன் கமிட்டி. ஓகேவா. இந்த நபார்டு வங்கி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு பேங்க் அப்புறம் ஆர்பிஐ இவங்கள்ட்ட இருந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணி வேளாண் துறை சம்பந்தப்பட்ட டிராக்டர் எக்யூப்மெண்ட் இது மாதிரி இதுக்கெல்லாம் ஃபண்டு, அது தொடர்பான ஆராய்ச்சி எல்லாமே இந்த நபார்டு வங்கி வந்து பண்ணும். ஓகேவா. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி அப்படிம்பாங்க, ரீஜனல் ரூரல் பேங்க். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேங்க் இருந்துச்சு, கிராமப்புற வங்கின்னு சொல்லுவாங்க, பாண்டியன் வங்கி, பல்லவன் வங்கி. அதாவது தமிழ்நாடு கிராம வங்கி அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுட்டாங்க. இதோட ஹெட் குவார்டர் வந்து சேலத்துல இருக்கு. இது வந்து விவசாயிகளுக்கு வந்து நிறைய கடன் கொடுக்கும். ஏன்னா ஆல்ரெடி தெரியும், விவசாயிகள் வந்து முறைசாரா முறையில கடனை வாங்கி கடனாளி ஆகி சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த வங்கிகள் வந்து கடன் கொடுக்கும்போது, வங்கி கடன் பத்தி உங்களுக்கு தெரியும், வட்டியெல்லாம் அதிகமா இருக்காது, கந்து வட்டி வாங்குற மாதிரி இருக்காது. சில நேரங்கள்ல அரசு வந்து தள்ளுபடியும் செய்யும் இந்த கடன்களை. இப்படியெல்லாம் வங்கிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, வட்டார ஊரக வங்கிகள் 2 அக்டோபர் 1975ல. ஏன்னா 2 அக்டோபர் அப்படிங்கிற டேட்டு உங்களுக்கு பிளிங்க் ஆகணும், ஏன்னா காந்தியோட பர்த்டே. காந்தியோட கனவே என்ன, கிராமங்கள் வேளாண்மை இது சம்பந்தப்பட்டதுதான். இதுவும் கேட்டிருக்காங்க, இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, வட்டார ஊரக வங்கிகள் வந்து எப்போது இது பண்ணப்பட்டதுன்னு. அடுத்து பாத்தீங்கன்னா விவசாய விலைக்குழும்பாங்க, அக்ரிகல்ச்சரல் பிரைஸ் கமிஷன். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். விவசாய விலைக்குழு இல்ல வேளாண் விலைக்குழு எப்போது தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1965ல. ஓகேவா, வேளாண் விலைக்குழு. அடுத்து வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள், இதையும் ஒரு வருஷம் கேட்டாங்க. விவசாயிகளுடன் நேரடி தொடர்பில் உள்ள வங்கி எதுனா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி. நம்ம ஊர்ல சொசைட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா. இங்க வந்து நகையை வச்சுட்டு கடன் வாங்குறது, இல்லைன்னா சிட்டாடங்கள் கொடுத்து கடன் வாங்குறது எல்லாம் செய்வாங்க. விவசாயிகளுடன் நேரடி தொடர்பில் உள்ளது, நிறைய கடன்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா. அடுத்து உழவர் சந்தை. உழவர் சந்தைனா என்னன்னு தெரியும், 1999ல கலைஞர் வந்து உழவர் சந்தை கொண்டு வந்தாரு. ஏன்னா அந்த இடைத்தரகர்களை ஒழிக்கணும்ட்டு. இப்போ உங்கள்கிட்ட வீட்டில் விளைந்த வயலில் விளைந்த காய்கறிகளை நீங்க எடுத்துட்டு போயிட்டு உழவர் சந்தையில ஒரு டோக்கன் மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடம் கொடுப்பாங்க. அதுல நீங்க அங்க உங்க காய்கறியை வச்சு விற்பனை பண்ணிட்டு டைரக்டா காசை வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துடலாம். இந்த இடைத்தரகர்கள் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க இதுல. அப்படி ஒரு நல்ல முறை அது. ஆனா அந்த பெரும் வியாபாரிகள்லாம் இதை அப்படியே முடக்கிட்டாங்க இந்த சிஸ்டத்தையே. ஓகேவா. சில இடங்கள்ல மட்டும் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வங்கிகள் தேசியமயமாக்கம் அப்படின்னா என்னன்னா, பேங்க்ஸ் வந்து நேஷனலைஸ் பண்றது. இந்திரா காந்தி தான் பண்ணியிருப்பாங்க. 1969ல 19 ஜூலைல 14 வங்கிகளை தேசியமயமாக்கியிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேங்க்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் சொல்றதை கேட்கல. சரி, கவர்மெண்ட் என்ன சொன்னுச்சு அப்படின்னா, விவசாயிகளுக்கு எல்லாம் கடன் கொடுங்க அப்படின்னா அந்த பேங்க் வந்து கொடுக்கல. பிசினஸ் பண்றவங்க இது மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ல உள்ளவங்களுக்கு மட்டும் கடன் கொடுக்கறது, அவங்களுக்கு மட்டும் அக்கௌண்ட் ஓபன் பண்றது இப்படின்னு அவங்க ஒரு திமிரா இருந்துச்சு இந்த பேங்க்ஸ் எல்லாம் இந்தியாவில். ஓகேவா. இப்ப எஸ்பிஐங்கும் போது உங்களுக்கு தெரியும், அது வந்து ஆல்ரெடி இந்தியாவோட பேங்க். மற்ற பிரைவேட் பேங்க்லாம் இந்த சொன்ன பேச்சு கேட்கல இது மாதிரி. அப்பதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாட்டுடைமை ஆக்குறாங்க. நாட்டுடைமை ஆக்கும்போது கவர்மெண்ட் சொல்றதை அப்படியே கேட்டே ஆகணும் அந்த வங்கிகள். அப்படி அடுத்து 1980ல திரும்ப ஒரு 6 வங்கிகளை அதே இந்திரா காந்தி தான் தேசியமயமாக்குறாங்க, ஏப்ரல் 15ல. இதெல்லாம் எதுக்குன்னா விவசாயிகளுக்காக. அடுத்து சிறு தொழில் தொடங்குறாங்களா அவங்களுக்காக தான் இந்த தேசிய மயமாக்கமே நடந்தது. அடுத்து உழவர் கடன் அட்டை திட்டம், இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, கேசிசி. இது 1998ல கொண்டு வந்தாங்க. இது என்ன கேசிசி அப்படின்னா, இதுவும் அதே தான். என்னன்னா, விவசாயிகளுக்கு வந்து அந்த வேளாண்மை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால கையில கொஞ்சம் பணம் தேவைப்படும் சொன்னல, அந்த பணத்தை வந்து இப்ப உங்கள்கிட்ட 1 ஏக்கர் இருக்கா, 20,000, 2 ஏக்கர்னா 40,000, அப்படி வந்து அந்த பேங்க் வந்து அட்வான்ஸாவே கொடுத்துரும். நீங்க சிட்டாடங்கள் மட்டும் விஓட்ட வாங்கிட்டு அந்த பேங்க்ல போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாகுபடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பேங்க் பணத்தை கொடுத்துரும். நீங்க சாகுபடி வேலை அதை வச்சு செய்யலாம். அடுத்து அறுவடை ஆனோன்னா, ஹார்வெஸ்டிங் ஆனோன்னா நீங்க அந்த பணத்தை வந்து பேங்க்கு கட்டிட்டீங்கன்னா நோ இன்ட்ரெஸ்ட், வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்.
ஒருவேளை அந்த சீசன்ல கட்டாம நீங்க விட்டீங்கன்னா 4% 7% இன்ட்ரெஸ்ட், அதை கம்மியான வட்டி வாங்குறாங்க. இதுதான் வந்து உழவர் கடன் அட்டை திட்டம்னு சொல்லுவாங்க. கிசான் கிரெடிட் கார்டு 1998. ஓகேவா? நிலவள வங்கிகள் அப்படின்னு இருக்கு. லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்மாங்க. எல்லா சிட்டிலையுமே இருக்கு. நீங்க பொதுவாக கவனிச்சிருக்க மாட்டீங்க. சிட்டில எங்கேயோ ஒரு சைடில் இருக்கும் நிலவள வங்கிகள் அப்படின்ட்டு. இதுல என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலங்கள் வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து லோன்லாம் கொடுப்பாங்க. இதையும் ஒரு வருஷம் டிஎன்பிசில கேட்டாங்க. விவசாயிகளுக்கு நீண்ட கால கடன் வழங்கும் வங்கி எது அப்படின்னா நிலவள வங்கிகள். விவசாயிகளுக்கு நீண்ட கால கடன் வழங்கும் வங்கிகள் நிலவள வங்கிகள். அடுத்து நிறைய ஸ்கீம் இருக்கு. இந்த தாழ்த்தப்பட்ட எஸ்சி எஸ்டி இவங்க மக்கள் வந்து லேண்ட் எல்லாம் இல்லாம கஷ்டப்படுவாங்க. ஆனா அவங்க வேளாண்மை செய்வாங்க, லேண்ட் இருக்காது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாட்கோல லோன் தருவாங்க. இப்போ ஒரு எஸ்சி எஸ்டி பிசி கிட்ட இருந்து லேண்ட் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு வந்து லோன் தாட்கோல தருவாங்க. இப்படி நிறைய நமக்கு தெரியாத ஸ்கீம் எல்லாம் இருக்கு. இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுத்தி வளைச்சு விவசாயம் வந்து சாகுபடி பண்றவங்கள்ட்ட தான் லேண்ட் இருக்கணும். அதுதான் வந்து இதோட முக்கிய குறிக்கோளே. அதாவது உழுபவருக்கு நில உரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. உழுபவருக்கு நில உரிமைன்னு ஒரு இயக்கமும் இருக்கு. அதான் லேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே, இவ்வளவு கதை பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன ஆகுதுன்னா பசுமை புரட்சின்னு ஒண்ணு வருது. ஓகேவா? பசுமை புரட்சி பத்தி நம்ம இதுலயே டீட்டெயிலா நான் சொல்லுவேன். நான் அடுத்து சொல்றேன். ஓகேவா? அடுத்து பாருங்க. இந்த வேளாண் பல்கலைக்கழகங்கள்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அக்ரி சம்பந்தமான யூனிவர்சிட்டி. அப்பதான் அதை ஒரு படிப்பாவே படிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா அக்ரி ரிலேட்டட் எந்த ஒரு படிப்புமே கிடையாது. ஏன்னா அதுக்கெல்லாமா படிப்பாங்க அப்படியெல்லாம் கேட்ட காலம் போய் இன்னைக்கு எவ்வளவு பேர் பிஎஸ்சி அக்ரி அக்ரி ரிலேட்டடு கோயம்புத்தூர்ல எல்லாம் சீட்டே கிடைக்கல. அவ்வளவு பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் காலத்தோட மாற்றம். அக்ரிகல்ச்சருக்குன்னு ஒரு யூனிவர்சிட்டி. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. அடுத்து நெல் ஆராய்ச்சி அப்படி இப்படின்னா இதுல வந்து பெரிய ஒரு சிலபஸாவே மாறிடுச்சு இந்த அக்ரி சம்பந்தப்பட்டது. ஓகேவா? அடுத்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம்பாங்க. இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், இந்தியன் அக்ரி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே டெல்லியில தான் இருக்கு. ஓகேவா? 1929 ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி 1971 கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்கப்பட்டது. இதெல்லாம் பாத்துங்க. அடுத்து வந்து நில உச்சவரம்பு சட்டம். இது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். லேண்ட் சீலிங் ஆக்ட். தமிழ்நாடு நில உச்சவரம்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டதுன்னு 2-3 தடவை கேட்டிருக்காங்க. 1961. நில உச்சவரம்பு சட்டம் அப்படின்னா என்னன்னா, ஒரு குடும்பத்திற்கு அதிகபட்சமாக 30 ஏக்கர் தான் வச்சுக்கலாம். அதுக்கு மேல யாருமே வச்சுக்க கூடாது. இப்படி ஒரு சட்டம் இருக்கு. சரி, இன்னைக்கெல்லாம் வச்சிருக்காங்களே அப்படின்னா ஒரு சிலர் 100, 200 ஏக்கர் வச்சிருக்காங்க. பினாமி பேர்லயோ வேற வேற பேர்ல வச்சிருக்காங்க. ஆனா வந்து முறைப்படி வச்சிருக்க கூடாது. ஓகேவா? இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்ப இந்த ஜமீன்தார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிலம் வச்சிருந்தவங்க எக்ஸஸா இருந்த லேண்ட் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் வாங்கி நிலம் இல்லாதவர்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டது. அது வந்து முடிஞ்சிருச்சு சப்ஜெக்ட். ஓகேவா? அது இந்த வருஷம் மட்டும் பாத்துக்கங்க. 1961 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வருடம். வந்து இந்த நில உச்சவரம்பு சட்டம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 தான் கொண்டு வந்தாங்க. மகப்பேறு நல சட்டம் அப்படிம்பாங்களா அது. இப்ப மாதிரி நிறைய சட்டங்கள் வந்து 1961 வந்திருக்கு. ஓகே, அடுத்து இந்திய வேளாண்மையில பாத்தீங்கன்னா இந்த காலநிலை மாற்றத்தால நிறைய பாதிக்கப்படுது. அதற்காக ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க. NICRA, நேஷனல் இன்னோவேஷன் அண்ட் கிளைமேட் ரெசிலண்ட் அக்ரிகல்ச்சர். அப்படின்னா என்னன்னா, விவசாயிகளுக்கு வந்து இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங் வந்து கரெக்டா பண்ணணும். அட்வான்ஸா சொல்லிட்டா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. இப்பெல்லாம் நல்லா தான் பண்றாங்க. அப்படின்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே மழை வரப்போகுது அப்படிங்கறத தெளிவா சொல்லிடுறாங்க. இந்த தேதியில இந்த 2-3 நாள் பயங்கர மழை இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி விவசாயிகள் அறுவடை பண்றதோ வேற வேற வேலை பண்றதோ இல்லைன்னா ரெடியா இருக்கலாம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லிடுறாங்க. அப்ப இந்த தேதியில மழை வருதுன்னா விவசாயிகள் அதற்குள்ள இந்த தார்பலின் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது, ஓரளவு மென்டலி ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் அப்படி வந்து சொல்ல முடியாது. அவங்களும் அந்த காலத்துலயும் பார்த்து சொல்லுவாங்க. இந்த தேதியில மழை வரும் அப்படிலாம் கணிப்பாங்க. அது கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம். இன்னைக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆயிருச்சு. நிறைய காலநிலை மாற்றத்தால திடீர்னு மழை வருது. இதெல்லாம் இவங்க கணிச்சு இந்த சொல்றதுக்கு ஒரு நிறுவனம் இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும். விவசாயிகள் வந்து நியூஸ் இதெல்லாம் பாக்குறத விட இந்த வானிலை அறிக்கையை வந்து கேட்பாங்க. நம்மள மாதிரி உள்ளவங்க தான் அது நமக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நம்ம பாட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா விவசாயிகள் வந்து வானிலை அறிக்கையை நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அது அவங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. ஓகே, பசுமை புரட்சி வந்துருச்சுங்க. பசுமை புரட்சி பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இதனால நமக்கு நன்மை என்ன தீமை என்ன அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கொஸ்டினும் இதுல இருந்து நிறைய கேட்குறாங்க. ஓகேவா? பசுமை புரட்சி அப்படின்னா ஒரு ஒன்றும் கிடையாது. நாடு சுதந்திரம் அடைஞ்ச போது வேளாண் விளைச்சல்லாம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா ஒரு ஏக்கருக்கு 2 மூட்டை தான் அரிசி விளைஞ்சிருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு குறைச்சலா 30 மூட்டை வந்து அரிசி விளையுது. 2 எங்க இருக்கு, 30 எங்க இருக்கு? இந்த மாற்றம் எப்படி வந்துச்சு அப்படின்னா பசுமை புரட்சியால தான் வந்தது. ஓகே, பசுமை புரட்சியில அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் வந்து பசுமை புரட்சி கிரீன் ரெவல்யூஷனோட ஆரிஜின் சொல்லிடுறேன். இது எப்படி தோன்றியதுன்னா, மெக்சிகோ நாட்டுல வந்து ராக்ஃபெல்லர் அப்படின்னு ஒரு கம்பெனி இருந்துச்சாம். அவங்க வந்து அக்ரிகல்ச்சருக்குன்னே அப்போ அந்த கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அதெல்லாம் பார்த்து சிரிச்சிருக்காங்க. ஆனால் அதில் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் சில ஆராய்ச்சிகளை பண்ணி அதான் ஜெனட்டிக் என்ஜினியரிங் மெத்தடை அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, கோதுமையை வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு எடுத்து குள்ள ரக ஒரு கோதுமை விதையை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த நிறுவனம் உருவாக்கி மெக்சிகோலயே டெஸ்ட் பண்ணும்போது 3 மடங்கு விளைச்சல் அதிகமா வந்திருக்கு. ஓகேவா? குள்ள ரக கோதுமை ஏன்னா அவங்க ஏரியாவில் வந்து காற்று அதிகம் வீசி பயிர் சாயுதுங்கிறதுக்காக குள்ள ரக கோதுமையை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ ஒரு இடத்துல அதிக நீர் தேங்குது அப்படின்னா உயரமான ரகத்தையும் எடுத்துக்கலாம். இப்படி அந்த மெக்சிகோல தான் ஃபர்ஸ்ட் இந்த கோதுமையை வந்து என்ன பண்றாங்கன்னா, அதிக விளைச்சல் தரக்கூடிய அந்த ஹை ஈல்டு வெரைட்டி சீடுமாங்க அதை டெஸ்ட் பண்றாங்க. இதை டெஸ்ட் பண்ணோன்னே அப்புறம் அமெரிக்கா அப்படின்னு ஒரு சில நாடுகளுக்கு இந்த முறை வந்து பரவுது. அப்போ ஆங்கிலேயர்கள் இருந்ததுனால சீக்கிரமே அஹ், அந்த முறை அப்போ வரல. ஆனால் சுதந்திரம் அடைந்த பிறகு நம்ம அதை தேடி எடுத்தோம். ஓகேவா? இந்த நாட்டில் இப்படி பண்றாங்க, அங்க அப்படி பண்றாங்க எப்படின்னா கான்ஸ்டியூஷன் எப்படி நம்ம கிட்டத்தட்ட 60 நாடுகள்ல இருந்து எடுத்தோம். அதே மாதிரி நம்ம தேடி இந்த விதையை வந்து இந்தியாவிலையும் அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1960லயே இந்த விதையை வந்து கொண்டு வரோம். இந்த பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு நார்மன் போர்லாக்க சொல்லுவாங்க. அமெரிக்காவை சேர்ந்தவர். அவருக்கு 1960ல நோபல் பரிசை கொடுத்தாங்க. பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் வந்து வில்லியம் எஸ் ஸ்காட். ஓகேவா? இந்திய பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னா எம்.எஸ். சுவாமிநாதன். ரீசெண்டா இறந்தாரு. இந்திய வேளாண் துறை அமைச்சரா இந்த சி சுப்பிரமணியத்தை வந்து பசுமை புரட்சியின் சிற்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட முன்னெடுப்புல என்ன பண்றாங்கன்னா, அந்த அந்த வீரிய ரக விதைகள் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்படுது. வீரிய ரக விதைகள்னா நெல்லுக்கு, கோதுமைக்கெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த விதைகள் மட்டும் இல்லாம நவீன இயந்திரங்களும் அறிமுகப்படுத்தப்படுது பசுமை புரட்சியில. டிராக்டர் இது போன்ற இயந்திரங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த உரங்கள் பெரிய புரட்சி பண்ணுது. செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி இப்படி எல்லாமே அறிமுகப்படுத்தும் போது பூமியில வந்து விளைச்சல் பல மடங்கு அதிகமாகுது. ஓகே, அப்படி விளைச்சல் உற்பத்தி அதிகமாகி தான் 1967ல கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது. இதே ஒரு வருஷம் கேட்டாங்க, எந்த வருடம் இந்தியாவில் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 1967. ஆக்சுவலி 1960லயே கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஆனா எல்லா இடமும் கொண்டு வர மாட்டாங்க. இந்தியாவில் 7 டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுவாங்க. நல்லா சாகுபடி வேளாண்மை நடக்கும் 7 டிஸ்ட்ரிக்ட். அதில் தஞ்சாவூரும் ஒன்று செலக்ட் ஆயிருக்கும் தமிழ்நாட்டிலேருந்து. அந்த 7 டிஸ்ட்ரிக்ட்ல 2-3 வருஷமா இதை ரிசர்ச் பண்ணி இந்த பண்ணி பார்க்கும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தான் 1967 இந்தியா முழுவதும் கொண்டு வரப்பட்டது. அடுத்து இதனால என்ன ஆச்சு அப்படின்னா உற்பத்தி அதிகரித்து அடுத்த 10 வருடத்துல 1977 இந்தியா அரிசி உற்பத்தியில தன்னிறைவு அடைஞ்சிரும். ஆக்சுவலி அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வேளை வந்து அரிசி சாப்பாடு சாப்பிட்டாலே அவங்க பெரிய பணக்காரங்கன்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி ஒரு காலம் இருந்தது. ஆனா 1977ல அரிசி இந்தியாவுக்கு போதும் அப்படின்னு ஒரு நிலைமை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலைமை வந்து 1977 அரிசி உற்பத்தியில தன்னிறைவு அடைவு. இன்று வரைக்கும் பாத்தீங்கன்னா அரிசி நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அரிசியா இருக்கட்டும், கோதுமையா இருக்கட்டும். ஆப்கானிஸ்தானுக்கு கூட நம்ம அவ்வளவு கோதுமை வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். இந்த உணவு தட்டுப்பாடு குறைந்ததற்கு காரணமே இந்த பசுமை புரட்சி தான். ஓகேவா? இதுல வந்து இவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்கு. இதுல கெடுதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெடுதல் என்ன அப்படின்னா இந்த செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி இதெல்லாம் அறிமுகப்படுத்துறதுனால என்ன ஆச்சுன்னா மண் வந்து பாதிக்கப்பட்டு விஷமாக மாறிவிட்டது. மண் மலடாகி விட்டது அப்படிங்கிறாங்க. ஏன்னா சிம்பிளா அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல மண் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, கொஞ்சோண்டு கையில மண் எடுத்து எடுத்து நீங்க அதை டெஸ்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு அதிகப்படியான நுண்ணுயிரிகள் பாக்டீரியாலாம் அந்த மண்ணுல இருக்கோ அதான் நல்ல மண்ணா. ஓகேவா? ஆனா இன்னைக்கு உள்ள மண்ணுல பாத்தீங்கன்னா இந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா, பூச்சிகள், புழுக்கெல்லாம் மண்ணுல சுத்தமா கிடையாது. அதனாலதான் மண்ணு விஷமா மாறினது. சரி, ஏன் கிடையாது அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த உரங்கள் இதெல்லாம் போடும்போது மண்புழு இருக்குன்னு வச்சுங்களேன். மண்புழு விவசாயிகளின் நண்பன் அப்படிலாம் உங்களுக்கு தெரியும். ஒரு மண்புழு மேல கொஞ்சோண்டு யூரியாவை எடுத்து போட்டீங்கன்னா அந்த மண்புழு துடி துடிச்சு இறந்துரும். ஏன்னா அந்த யூரியாங்கிறது உப்பு, மண்புழு உடம்புல வாட்டர் இருக்கும். அதை அப்படியே சக் பண்ணி எடுத்துரும். இப்படிதான் பாத்தீங்கன்னா உரங்களை அதிகமா மண்ணுல போடும்போது எல்லா நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா, நுண்ணுயிரிகள் எல்லாமே மண்ணுல இறந்து விடும். அப்ப நுண்ணுயிரிகள் இறந்துட்டா அப்ப அந்த மண்ணுல விளையிறது இந்த உரங்கள், இந்த பூச்சிக்கொல்லி, களைக்கொல்லி விஷமான உணவு தான். அதனாலதான் கேன்சர் இதெல்லாம் சுகர், பிபி எல்லாமே இந்தியாவில் அதிகமாயிருச்சு. இது வந்து ரொம்ப தாமதமா உணர்ந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா அடுத்து ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை வேளாண்மைக்கு இந்தியாவை கொண்டு போகணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா வேலைக்கு ஆகல. ஏன்னா ஒரு முறையிலேருந்து அவ்வளவு சீக்கிரம் டக்குன்னு நம்ம மாற முடியாது. ஓகேவா? அடுத்து இந்த இதுக்கு உரங்களுக்கான சப்சிடி இதெல்லாம் கட் பண்ண போறாங்களாம். உரங்கள்
சப்சிடி கட் பண்ணும்போது மூட்டை 3000 4000 போயிடும். அப்போ பயன்படுத்த மாட்டாங்க. அடுத்த 10 வருடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா இயற்கை உரத்துக்கு மாறணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. அது எந்த அளவு சக்சஸ் ஆகும்னு தெரியல. ஓகே, இப்போ வந்து பசுமை புரட்சினா என்ன, அது நன்மை தீமை என்னன்னு பார்த்தோம். இதுல ஏதாவது பாயிண்ட் நான் விட்டுருந்தேன்னா அதுல ஸ்பீடா இதுல பார்த்துருவோம். பசுமை புரட்சிங்கிறது புதிய தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டது. மெக்சிகோ நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. நார்மன் போர்லாக் வந்து பசுமை புரட்சியின் தந்தை. வில்லியம் எஸ் ஸ்காட் வந்து இந்த வார்த்தையை உருவாக்குனாரு. HYVP, ஹை ஈல்டு வெரைட்டி ப்ரோக்ராம், அதிக விளைச்சல் தரும் ரகங்கள் அப்படின்னு சொன்னாங்க. கோதுமை, நெல், உருளைக்கு தான் பசுமை புரட்சி வந்தது. காலப்போக்கில் எல்லா பயிருக்கும் அது வந்துருச்சு. ஓகேவா, இது நம்ம பார்த்துட்டோம். 1977 அரிசி உற்பத்தியில இந்தியா தன்னிறைவு. 1973 கோதுமை கொள்முதல் நாட்டுடைமையாக்கப்பட்டது. கோதுமை கொள்முதல் வந்து நாட்டுடைமை ஆக்கிட்டாங்க. உரம் மற்றும் வேளாண் தொழிற்சாலைகள் பெருகியது. அதனால வேலை வாய்ப்பு, மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்தது. இதுல என்ன டிராபேக்னா, வட இந்தியாவில் வந்து இது அறிமுகப்படுத்தப்படவில்லை, இந்த பசுமை புரட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த மக்களுக்கு அது தேவைப்படல. அடுத்து இயந்திரமயமாதல், அதிகமா சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டது பசுமை புரட்சியால. உணவு சங்கிலியில நச்சு கலந்து விட்டது, உங்களுக்கே தெரியும். இப்போ வயல்வெளிகள்லாம் பார்த்தீங்கன்னா நண்டு, நத்தை மாதிரி மீன்கள் அதெல்லாம் இருக்கும். இப்போ பயிர்கள் மூலமாகவும் இந்த விஷம், அந்த உயிர்கள்லாம், இந்த மீன், நத்தை இது போகும். ஏன்னா தண்ணியில தானே இருக்கு இதெல்லாம். இந்த உரங்கள் போடப்பட்ட நீர் வந்து நீர்நிலையில் அடிச்சுட்டு போய் குளங்குட்டையில தேங்கும். இப்படிதான் வந்து அந்த விஷமானது உணவு சங்கிலியில கலந்து மனிதனுக்கும் வந்துடும். மனிதனும் அந்த மீனை பிடிச்சு சாப்பிடும்போது வந்துடும். அதுதான் சொல்றாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்து ஒரு சில புரட்சிகள். இப்ப பசுமை புரட்சி அப்படிங்கிறது உணவு தானிய உற்பத்திக்காக கொண்டு வரப்பட்டது. ஓகேவா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பயிருக்கும், ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து புரட்சி கொண்டு வந்தாங்க. அதை தான் நம்ம டீட்டெயிலா இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெண்மை புரட்சி, ஆப்ரேஷன் ஃப்ளட்டும்பாங்க. வெண்மை புரட்சி, பால் உற்பத்தியை அதிகரிக்க இந்தியாவில் வெண்மை புரட்சி கொண்டு வரப்பட்டது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகிலேயே அதிக பால் உற்பத்தி செய்யும் நாடாக 1970களில் அமெரிக்கா இருந்தது. ஓகேவா, ஆனா இந்தியாவில் அதிகமான கால்நடைகள் இருக்கு. நம்ம கேட்டல் வந்து அதிகமா இருக்கு, பால் உற்பத்தி ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன் இந்த இந்த வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கால இப்போ ஒரு மாடு இருக்குன்னா அது 50 லிட்டர் கறக்குது. இந்தியால 50 மாடு சேர்ந்து 50 லிட்டர் கறக்குது. அப்ப எப்படி நம்ம வந்து அந்த அமெரிக்காவை வந்து முந்த முடியும் பால் உற்பத்தியில? அப்ப வர்கீஸ் குரியன் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த நாட்டு மாடுகளை கொஞ்சம் சைடு பண்ணிட்டு இந்த ஜெர்சி, முர்ரே இது மாதிரி வெளிநாட்டு இனங்களை இந்தியாவில் அறிமுகப்படுத்துறாரு. ஓகேவா, அப்படி அறிமுகப்படுத்திட்டு பெண்களையும் அதுல ஈடுபடுத்துறாங்க. பால் கறந்து விற்கிறது, அந்த சொசைட்டி மூலம் ஒரே இடத்துல பாலை இது பண்றது, ஆவின் பால், இப்படி நிறைய நிறுவனங்கள் அது சம்பந்தமா வருது. அது வந்தோடனே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பாக்கெட் பால் எல்லாம் அப்படிதான் ஆரம்பித்ததுன்னு வச்சுங்களேன். ஏன்னா பால் உற்பத்தி அதிகமாகி எல்லாம் மாடு வளர்க்குறத ஒரு ஸ்பெஷலான ஒரு தொழிலா எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் மாடு வளர்க்கலையா அப்படின்னா, மாடு வளர்த்தாங்க. எப்படி வளர்ப்பாங்கன்னா, பேருக்கு வளர்ப்பாங்க, கொஞ்சோண்டு பாலை கறந்துட்டு கண்ணுக்குட்டிக்கு விட்டுருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து வியாபாரமாக செய்ய ஆரம்பிக்கும் போது, இன்றளவு 1970 அஸ் ஆஃப் நவ் பாத்தீங்கன்னா பால் உற்பத்தியில இந்தியா தான் உலகத்திலேயே டாப்ல இருக்கு. ஓகே, நம்ம தேவைக்கு போக மீதியை வந்து பால் உற்பத்தி பொருட்கள் இதெல்லாம் நிறைய தயாரிக்கிறோம். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பால் உற்பத்தி அப்படிங்கிறது சக்சஸ் ஆயிடுச்சு, இந்த வெண்மை புரட்சி அப்படிங்கிறது. ஓகேவா, அமுல் அப்படின்னு நம்ம கூட பார்த்துருப்போம். ஆவின்ல அமுல் வரும். அமுல் அப்படின்னா ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். ஓகேவா, ஆனந்த் பால் பண்ணை கழகம் அப்படின்னு குஜராத்ல ஆனந்த்ங்கிற மாவட்டத்துல ஆரம்பிச்சாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து இப்போ வெண்மை புரட்சியோட விளைவு. அடுத்து பாத்தீங்கன்னா நீல புரட்சி. நீல புரட்சி அப்படிங்கிறது வந்து மீன், கடல் உணவுகள் சம்பந்தப்பட்டது. நீல புரட்சியின் தந்தை அருண் கிருஷ்ணன் என்பவர். ஓகே, இப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு புரட்சி வருது. மஞ்சள் புரட்சி அப்படிங்கிறது எண்ணெய் வித்துகளுக்காக வந்தது. ஓகே, எல்லோ ரெவல்யூஷன் பாத்தீங்கன்னா ஆயில் சீட், எண்ணெய் வித்துனா உங்களுக்கு தெரியும், ஆமணக்கு, எள், நிலக்கடலை. நிலக்கடலையை வந்து எண்ணெய் வித்துகளின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மஞ்சள் புரட்சி. சாம் பித்தோரா அப்படிங்கிறவர் தான் அந்த மஞ்சள் புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தங்க புரட்சி இல்லைன்னா பொன் புரட்சிம்பாங்க. கோல்டன் ரிவல்யூஷன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, தேன், பழங்கள், தோட்டக்கலை, ஹார்டிகல்ச்சர் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் வந்து தங்க புரட்சி இல்ல பொன் புரட்சி கொண்டு வரப்பட்டது. கருப்பு புரட்சி, இது அடிக்கடி கேட்குறாங்க, பெட்ரோலியம் மற்றும் நிலக்கரி சம்பந்தமாக கொண்டு வரப்பட்டதுதான் கருப்பு புரட்சி. டிஎன்பிசிலே கேட்டிருக்காங்க, கருப்பு வைரம், கருப்பு தங்கம்னு எதை சொல்லுவாங்கன்னா நிலக்கரி அல்லது பெட்ரோலியம்.
ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்கும். அடுத்து சில்வர் ரிவல்யூஷன்பாங்க. வெள்ளி புரட்சிங்கிறது முட்டை இந்திரா காந்தி கொண்டு வந்தாங்க. ஏன்னா இந்தியாவில் பிறக்கும் குழந்தைகள் வந்து ஊட்டச்சத்து கம்மியா ரொம்ப வீக்கா இருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. உங்களுக்கே தெரியும், இந்தியாவில் ஒரு 15 வயசு பையனையும் வெளிநாட்டுல இருந்து ஒரு 15 வயசு பையனையும் பார்த்தீங்கன்னா நல்ல வித்தியாசம் தெரியும். இங்க நம்ம உள்ள பையன் ரொம்ப சின்ன பையனா இருப்பான், அவங்க பெரிய ஆளா வளர்ந்துருவாங்க. ஏன்னா ஊட்டச்சத்து தான். அப்ப இந்திரா காந்தி என்ன பண்றாங்கன்னா, முட்டை அப்படிங்கிறது புரோட்டீன் அதிகமானது, எல்லா குழந்தைங்களுக்கும் வேணும் அப்படிங்கிறதுக்காக வெள்ளி புரட்சி கொண்டு வராங்க. இந்தியாவிலேயே ஆந்திரா தான் அந்த எக் பவுல் ஆஃப் இதுன்னு சொல்லுவாங்க, அதிக முட்டை உற்பத்தி பண்றது. தமிழ்நாட்டுல முட்டை அப்படின்னா உங்களுக்கு நாமக்கல் அந்த பக்கம் வந்து போல்ட்ரி ஃபார்ம்லாம் அதிகம். அதனால வந்ததுதான் வெள்ளி புரட்சி முட்டைக்காக. வட்ட புரட்சிங்கிறது உருளைக்கிழங்குக்காக வந்தது. உருளைக்கிழங்கு உற்பத்தியை அதிகரிக்க வந்தது வட்ட புரட்சி. ஓகேவா? ரவுண்ட் ரிவல்யூஷன். சிவப்பு புரட்சிங்கிறது இறைச்சி தக்காளிக்காக வந்தது. இறைச்சி தக்காளி உற்பத்தியை அதிகரிக்க. சரி, இறைச்சி அப்படின்னா அந்த ரெட் மீட் அது இதுன்னு சொல்லுவாங்க. அந்த கால்நடைகள் அதிகம் வளர்க்கறதுக்கு காரணமே இறைச்சிக்காக தான். ஓகேவா? இப்போ வந்து உலகத்திலேயே அதிக மக்கள் விரும்பி சாப்பிடும் இறைச்சி அப்படின்ட்டு இப்ப எல்லாம் சர்வே எல்லாம் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பன்றி தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. பிக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபோர்க்கும்பாங்க. அடுத்து வந்து காளை, அப்புறம் வந்து மட்டன், சிக்கன், இதெல்லாம் வந்து இறைச்சிக்காக வளர்க்கப்படுது. ஓகே, இதெல்லாம் வந்து சிவப்பு புரட்சி. அடுத்து சாம்பல் புரட்சிங்கிறது உரங்களுக்காக. உரங்கள் பத்தி உங்களுக்கு தெரியும். சாம்பல் புரட்சி வந்து உரங்கள் உற்பத்தியை அதிகரிக்க. இளம் சிவப்பு புரட்சி பிங்க் ரெவல்யூஷன் வந்து இறால், வெங்காயம், மருந்து பொருட்களுக்காக கொண்டு வரப்பட்டது. பழுப்பு புரட்சி தோல், கோகோ, காஃபி, மரபு சாரா பொருட்களுக்காக வந்தது பழுப்பு புரட்சி, ப்ரௌன் ரெவல்யூஷன். தங்க இலை புரட்சி கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன்ங்கிறது சணலுக்காக, ஜூட். சணல் அப்படிங்கிறது நம்ம ஏரியாலாம் கிடையாது. இந்த ஹூகுளி நதிக்கரை ஓரமா கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால்ல நிறைய சணல் வந்து விளையுது. சணல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த நீர் தேங்கிய இடங்கள்ல லகுன்னு சொல்லுவாங்கல்ல, அங்க வந்து இந்த தாவரம் வளர்ந்துருக்கும் ஹைட்டா 10 அடிக்கு மேல. இதை வந்து கட் பண்ணி தண்ணியிலேயே போட்டாங்கன்னா அது சணலா மாறிடும். ஓகேவா? அடுத்து வெள்ளி இலை அப்படிங்கிறது பருத்திக்காக வந்தது, சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன். புரத புரட்சிங்கிறது பருப்பு வகைகளை அதிகரிக்க 2014 மோடி வந்து கொண்டு வந்தது தான் புரத புரட்சி. ஓகேவா? அடுத்து பாருங்க, வேளாண்மை, இந்த அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட சில படிப்புகள், இந்த கலைகள், அதுக்கு என்ன பேர், இதுவும் சில டைம்ல கேட்டிருக்காங்க. செரிகல்ச்சர் அப்படிங்கிறது பட்டுப்புழு வளர்ப்பு. செரிகல்ச்சருங்கிறது பட்டுப்புழு வளர்ப்பு. அபிகல்ச்சருங்கிறது தேனீ வளர்ப்பு. ஏன்னா தேனீட்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம் வேளாண்மைக்கும் சரி, இந்த உலகமே வந்து இருக்கிறதுக்கு காரணமே தேனீக்கள் அப்படிங்கிறாங்க. மகரந்த சேர்க்கையை இன்க்ரீஸ் பண்ணுது. உணவு தானிய உற்பத்தி வந்து தேனீக்கள் இல்லாம பாசிபிளே கிடையாது. அதனால தேனீ வளர்ப்பு அபிகல்ச்சர். விட்டிகல்ச்சர்னா திராட்சை வளர்ப்பு வந்து விட்டிகல்ச்சர்மாங்க. ஃப்ளோரிகல்ச்சர்னா மலர்கள். ஹார்டிகல்ச்சர்னா தோட்டக்கலை, இப்பதான் பார்த்தோம். அதை ஒலரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒலரிகல்ச்சர். காய்கறி வளர்ப்பு, அதை தான் ஒலரிகல்ச்சர்மாங்க. அடுத்து அவிகல்ச்சர்னா பறவைகள் வளர்ப்பு. பிசிகல்ச்சர்னா மீன்கள் வளர்ப்பு. அர்போரிகல்ச்சர்னா மரம் வளர்ப்பு. சில்வி கல்ச்சர்னா காடுகள் வளர்ப்பு. வெர்மி கல்ச்சர்னா மண்புழு உரம். ஓகே, வெர்மி கம்போஸ்ட் அப்படிம்பாங்க மண்புழு உரத்தை. அடுத்து பாருங்க, வேளாண்மை வந்து நிர்ணயிக்கும் காரணிகள். இதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஏன்னா இந்த உலகத்துல இந்தியாவில் வேளாண்மைங்கிறது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு ஒரு ஊருக்கே வித்தியாசப்படுது வேளாண்மை. ஏன்னா மண் இந்த உலகம் முழுவதும் ஒரே மண் கிடையாது. காலநிலையை பொறுத்து, நீர் வளங்களை பொறுத்து இந்த மண் வகை மாறும்போது வேளாண்மை வந்து மாறும். அப்போ என்னென்ன ஃபேக்டர்லாம் வேளாண்மையை அஃபெக்ட் பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் நிலத்தோற்றம். சில ஊர் பார்த்தீங்கன்னா சமவெளியா இருக்கும், சில இடம் மலைப்பகுதி, சில இடம் பாலைவனம். அப்போ நிலத்தோற்றம் வந்து டிசைட் பண்ணும் வேளாண்மையை. அடுத்து காலநிலை. காலநிலைனா உங்களுக்கு தெரியும், ஒரு 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 30 to 35 ஆண்டுகள் கிளைமேட், ஒரு இடத்தின் அந்த தட்பவெட்ப நிலையை தான் காலநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மண் வகைகள். இந்தியாவில் வந்து 1951 இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் இந்திய மண்களை வந்து 8 பெரிய பிரிவுகளாக பிரிச்சிருக்கு. இந்தியாவிலே 8 வகைகள் இருக்குன்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் வகைகள் இருக்கு. ஓகேவா? அதான் சொல்றாங்க. அதை பொறுத்தும் அது மாறுபடும். நீர்ப்பாசனம், நீர்ப்பாசன வசதியை பொறுத்தும் வேளாண்மை மாறும். சந்தை, உங்களுக்கு எந்த பொருளுக்கு எங்க சந்தை இருக்கோ அதை பொறுத்து வேளாண்மை நடக்கும். ஓகேவா? அடுத்து, ஏன்னா சிலர் வந்து பொருளை உற்பத்தி பண்ணிடுவாங்க, விற்கிறதுக்கு சந்தை இருக்காது, அது வந்து அவங்களுக்கு லாஸ் தான். பொருளாதார காரணிகள். அடுத்து அரசு மானியம். இந்த அரசு வந்து கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் இதுக்கு தான், வேளாண்மையை வந்து ஊக்குவிக்க.
அடுத்து ஊக்கத்தொகை ஏதாவது பாதிச்சுச்சுன்னா நிவாரணம்லாம் கொடுப்பாங்க. அதனாலேயே எல்லாம் பயப்படாம சாகுபடி பண்ணுவாங்க. பார்த்துக்கணும். விவசாய கடன் உதவி, மின்சாரம். மின்சாரமும் இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியம். அந்த காலத்துல வேளாண்மைக்கு மின்சாரம் தேவையில்லை. உங்களுக்கு தெரியும். நான் இந்த இந்த காலத்துல பாத்தீங்கன்னா மின்சாரம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா கரண்ட் அடுத்தடுத்து எல்லாத்துக்குமே மின்சாரம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு வேளாண்மையில. ஓகே, நீர்ப்பாசனத்துக்கு எல்லாமே. அடுத்து பாருங்க, வகைகள் என்னென்ன டைப் வந்து வேளாண்மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புவியியல் காரணிகளால இந்தியாவில் வெவ்வேறு வகையான சாகுபடி முறைகள் பின்பற்றப்படுது. பழமையான வேளாண்மை அதுதான் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த எரித்து சாம்பலாக்கும் முறைன்னு சொன்னல, அந்த காலத்துல பழங்குடியின மக்கள் பண்ணது அது. அடுத்து தன்னிறைவு வேளாண்மை. இது வந்து இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் அப்படிம்பாங்க. நம்ம டெல்டா பகுதிகளில் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் தான் பண்றாங்க. அப்படின்னா என்னன்னா, குறைந்த அளவு நிலத்தில் எந்த இடத்தையும் வேஸ்ட் ஆக்காம வேளாண்மை பண்ணுவாங்க. தனது தேவைக்கு போக மீதத்தை வந்து சந்தைப்படுத்துவாங்க. அப்படிலாம் சொல்லுவாங்க. தன்னிறைவு வேளாண்மை. வணிக வேளாண்மை அப்படிங்கிறது வந்து ரா மெட்டீரியல் உற்பத்தி பண்றது. ஃபேக்டரி பெரிய அளவுல பண்ணுவாங்க வணிக வேளாண்மை. ஓகேவா? அடுத்து பாருங்க, படிக்கட்டு வேளாண்மை அப்படிங்கிறது மலை பிரதேசங்கள்ல பண்றது. டெராஸ் ஃபார்மிங். கலப்பு வேளாண்மை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கலப்பு வேளாண்மை அப்படின்னா என்னன்னா, இப்போ சில இடத்துல ஃபார்ம் ஹவுஸ் மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. ஒரு பெரிய வயல் இருக்கும், அங்க ஒரு குளம் இருக்கும். அதுல வந்து அடைச்சி வச்சுட்டு தோட்ட பயிர்கள், இந்த தென்னை இதெல்லாம் போட்டிருப்பாங்க. கால்நடைகள், பறவைகள், தேனீ வளர்ப்பது, இப்படி எல்லாமே பண்ணுவாங்க. வாத்து வளர்ப்பாங்க. இப்படி எல்லாமே சேர்த்து ஒரு இடத்துல பண்ணாங்கன்னா அதை தான் கலப்பு வேளாண்மை அப்படிம்பாங்க. இதுல என்ன பெனிஃபிட்னா நிறைய பெனிஃபிட் இருக்கு. கால்நடைகள், ஆடு மாடெல்லாம் வளர்ப்பாங்க. அதை எடுத்து உரமாக போடுவாங்க. இந்த வயல்வெளியில இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த களை செடிகளை பிடுங்கி கால்நடைக்கு போடுவாங்க. இப்படி வந்து நிறைய இதுல பெனிஃபிட் இருக்கான் கலப்பு வேளாண்மையில. இன்னொன்று வந்து வருடம் முழுவதும் ஏதோ ஒரு இதுல உங்களுக்கு பணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இது ஏன்னா வளர்க்குறதே எதுக்கு, விற்கிறதுக்கு தானே. ஆடு மாடு வளர்க்குறது இதெல்லாம், பறவைகள் வளர்ப்பு, கால்நடை வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு. அதனால விவசாயிகளுக்கு தொடர்ந்து வருமானம் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா விவசாயிகளுக்கு ஆண்டிற்கு 2-3 முறை மட்டுமே வருமானம் வரும். கலப்பு வேளாண்மை செய்யறவங்களுக்கு தொடர்ந்து ஏதோ ஒரு விதத்துல வருமானம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மண் இல்லாத வேளாண்மை. காலம் மாறிடுச்சு, மண் இல்லாம வேளாண்மை பண்றாங்க. ஹைட்ரோபோனிக்ஸ், ஏரோபோனிக்ஸ் மெத்தட்லாம் வந்துருச்சு. இப்ப காளான்லாம் வளர்க்குறாங்க, அதுக்கெல்லாம் மண்ணே தேவையில்லை. இது மாதிரி வேளாண்மை தான் மண் இல்லாத வேளாண்மை அப்படிம்பாங்க. அடுத்து பிளான்டேஷன் ஃபார்மிங், தோட்ட வேளாண்மை. இப்படிலாம் நிறைய வகைகள் இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பழமையான வேளாண்மை வந்து பார்க்க போறோம். அதை எரித்து சாம்பலாக்கும் பகுதிம்பாங்க. இது பழங்குடியின மக்கள் பண்றாங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, அசாம், நாகாலாந்து மாநிலத்துல இந்த வேளாண்மை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பழங்கால எரித்து சாம்பலாக்கும் முறையை ஜூம் அப்படிம்பாங்க. ஒடிசா, ஆந்திர பிரதேசில் பொடு அப்படிம்பாங்க. கேரளால பொன்னம், மாசன், பெண்டா, பீரா அப்படின்னு மத்திய பிரதேசில் சொல்லுவாங்க. 3 பேர் மத்திய பிரதேசில். லடாங் வந்து மலேசியால சொல்றாங்க. இதுவும் ஒரு வருஷம் கேட்டாங்க. ஓகேவா? இது மட்டும் ரொம்ப முக்கியம் இதுல. மற்ற எல்லாமே கதை தான். தன்னிறைவு வேளாண்மை வந்து நான் சொல்லிட்டேன். இந்திய வேளாண்மையில அதிகம் தன்னிறைவு வேளாண்மை தான் காணப்படுது. தொடர்ந்து லேண்டை வந்து கல்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முப்போகம் சாகுபடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனவே வண்டல் மண் பகுதிகளில் இது அதிகமா நடக்கும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா வணிக வேளாண்மை. வணிக வேளாண்மையை வந்து பரந்த வேளாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. பணப்பயிர்கள் வந்து அதிகம் விவசாயம் பண்ணுவாங்க. இது ரா மெட்டீரியல், ஃபேக்டரிக்கான மூலப்பொருள் உற்பத்தி பண்ணுவாங்க. அந்நிய செலாவணியை வந்து நிறைய ஈட்டி தரும்பாங்க. தோட்ட வேளாண்மைனா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். பெரிய அளவு ஒரே பயிரை பண்ணுவாங்க. தேயிலை தோட்டம், இதெல்லாம் பார்த்துருக்கேன். கரும்பு தோட்டம், இதெல்லாம் பெரிய அளவுல ஒரே பயிர் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து தோட்ட வேளாண்மை அப்படிம்பாங்க. தமிழ்நாட்டோட தோட்டப்பயிர் பூமி அப்படின்னு தருமபுரியை சொல்லுவாங்க. ஓகேவா? அது ஒன்று பார்த்துங்க. சரளை மண் வந்து இந்த தோட்ட வேளாண்மை நடக்கும். தோட்டப்பயிர்கள் வளர ஏற்ற மண் ஒரு வருஷம் கேட்டாங்க. சரளை மண். ஓகேவா? இந்த நர்சரி கார்டன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா செடி வச்சிருப்பாங்க. செடிக்கு கீழே ஒரு மண் வச்சிருப்பாங்க. அது என்ன மண் அப்படின்னா அந்த சரளை மண் தான். ஓகேவா? ஏன்னா இதுல வந்து கிட்டத்தட்ட செம்மண் மாதிரி சிகப்பாவும் இருக்கும். மண் துகள் பெரிதாக இருப்பதால தாவரம் தொடக்கத்துல வளர வந்து வேர்கள் வந்து வளர ஈஸியா இருக்கும். கலப்பு வேளாண்மை. கலப்பு வேளாண்மை தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். மிகப்பெரிய பரப்பளவுல பயிர்கள் வளர்ப்பதுடன் கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, பறவைகள் வளர்ப்பு இப்படி செய்யறதுனால மண் வந்து வளமாக இருக்கும். விவசாயிகளுக்கும் நன்மைகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து விவசாயிகள் நிறைய முறை பண்ணுவாங்க. இந்த ஒற்றை நடவு முறை அதெல்லாம் செய்வாங்க. ஒற்றை நடவுனா ஒன்றும் கிடையாது.
ஒரு 20 வகையான அந்த மூலிகை தாவரம் செடிகள் வந்து வயல்ல போட்டுருவாங்க. அது முளைத்து வரும்போது அப்படியே மடக்கி உழுதுருவாங்க. எங்க அது வயல்லயே. இதனால நிலத்திற்கு வந்து நல்ல நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. வேளாண்மைக்கு வந்து காற்றோட்டம், சூரிய ஒளி ரொம்ப முக்கியம். ஓகேவா? நீங்க அதனால நெறைய ஒரே இடத்துல பயிர் நெருக்கமாக வளர்த்தால் நெறைய நன்மை கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. நெற்பயிரே வந்து எவ்வளோ இடம் விட்டு நீங்க சாகுபடி பண்றீங்களோ, அவ்வளோ விளைச்சல் அதிகமாகும். அததான் அந்த காலத்துல ஒரு சொல்லுவாங்கல்ல, அப்படிம்பாங்கல்ல, சேஸ். என்ன சொல்லுவாங்கன்னா, நெல்லுக்கு நண்டோட, கரும்புக்கு ஏரோட, வாழைக்கு வண்டியோட, தென்னைக்கு தேரோட. இதெல்லாம் வந்து அந்தந்த பயிருக்கு இவ்வளவு கேப் இருக்கணும் அப்படின்னு அந்த காலத்துல சொன்னத சொல்லியிருக்காங்க. நம்ம இவரு சொல்லியிருப்பாரு, பாரதிதாசன். சூரிய ஒளி பெறாத செடியும், பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது அப்படிங்கிறது உண்மைதான். உங்களுக்கே தெரியும். சன்லைட் வந்து தாவரங்களுக்கு ரொம்ப முக்கியம். சூரிய ஒளி இல்லைன்னா தாவரங்கள் வந்து சூரிய ஒளி நோக்கி வளரும். பெண்டாயி அப்படி இப்படி. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அதான் ஹீலியோட்ராபிசம் அப்படிம்பாங்க சயின்ஸ்ல. ஓகேவா? ஏன்னா சூரிய ஒளிங்கிறது தாவரங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டாங்க. வேளாண் உற்பத்தி எவ்வாறு அளவிடப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்க. வேளாண் உற்பத்தி எப்படி அளவிடுறாங்கன்னா, மொத்த உற்பத்தி பை உட்படுத்தப்பட்ட உள்ளீடுகளின் அளவு. ஒரு நிலத்துல எவ்வளவு விளைந்தது, அதுக்காக நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க, இதை வச்சுதான் வேளாண் உற்பத்தியை அளவிட முடியும். ஓகேவா? அததான் இங்க கொடுத்துருக்காங்க. பருவ காலம் பாத்தீங்கன்னா, வேளாண்மையில சில பருவ காலம்லாம் இருக்கு. அது எப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பருவ காலம் வட இந்தியாவிற்கும் தென்னிந்தியாவிற்கும் வேறுபடும். ஓகேவா? அங்க வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் வித்தியாசப்படும் பருவ காலங்கள். அதுக்கு ஏத்த மாதிரிதான் சாகுபடி பண்ணுவாங்க. காரிஃப் பருவம் அப்படின்னு ஒரு பருவம் இருக்கு. இதை கோடை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. விதைக்கும் காலம் பாத்தீங்கன்னா, காரிஃப் வந்து ஜூன், பருவமழை ஆரம்பிக்கும் போது விதைப்பாங்க. அறுவடை காலம் வந்து நவம்பர், காரிஃப் பருவம் அப்படிங்கிறது. நெல், சோளம், பருத்தி, கரும்பு, கடலை இதெல்லாம் வந்து வட இந்தியாவிற்கு பொருந்தும். தென்னிந்தியாவிற்கு அவ்வளவு பொருந்தாது. ராபி பருவம் அப்படிங்கிறது குளிர்கால பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. விதைக்கும் காலம் வந்து நவம்பர், அறுவடை காலம் மார்ச். இதெல்லாம் கேட்பாங்களான்னா கேட்டிருக்காங்க. டிஎன்பிசில போலீஸ் எக்ஸாம்ல எல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதனால நீங்க அலட்சியமா இருக்க முடியாது. ஓகேவா? அடுத்து செய்யத் பருவம்பாங்க. செய்யத். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோடை காலம். இப்ப சம்மர் சொல்லுவோம்ல, ஏப்ரல் மேல வந்து போடுவாங்க. வாட்டர் மெலன், வெள்ளரி இதெல்லாம் போட்டு அறுவடை பண்ணுவாங்கல்ல, அதுதான் இது. ஓகே, செய்யத் பருவம் அப்படிம்பாங்க. அடுத்து பாருங்க. தமிழக வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் வேற வேறதான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சொர்ணவாரி அப்படின்னு சொல்லுவாங்க. சித்திரை பட்டத்தை சித்திரையில நடவு நட்டு புரட்டாசியில அறுவடை பண்ணுவாங்க. ஓகேவா? இது பாத்துங்க. விதைக்கும் பருவம் மே, அறுவடை காலம் வந்து அக்டோபர். இந்த இதுலதான் வந்து பொன்னியர் பூட்டுதல் செய்வாங்க. சம்பா பருவம் இல்லைன்னா ஆடிப்பட்டம் அப்படிம்பாங்க. ஓகே, இந்த வேளாண்மை செய்யறவங்களுக்கு இது வந்து சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு தானாவே புரிஞ்சிடும். வேளாண்மை சம்பந்தமா எந்த ஐடியாவும் இல்லாதவங்க வேற வழி இல்லை, இதை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? சம்பா பருவம் அப்படிங்கிறது ஆடியில நடவு நட்டு தையில் அறுவடை பண்ணுவாங்க. உங்களுக்கு தமிழ் மந்த்ஸும் தெரியணும், இங்கிலீஷ்லயும் தெரியணும். ஓகேவா? அதை பாத்துங்க. ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு ஒரு ப்ராவர்ப்ஸ் இருக்கு. அடுத்து நவரை பருவம் இல்லைன்னா கார்த்திகை பட்டம்பாங்க. இதைதான் வந்து நம்ம ராபி பருவம் அப்படின்னு நார்த்ல சொல்லுவாங்க. ஓகேவா? இதையும் பாத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வேளாண்மை பத்தி உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேளாண்மை தொடர்பா நம்ம புக்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லா சிக்ஸ்த்ல இருந்து 12th வரைக்கும் புக்ல என்ன இருக்கு, ப்ரீவியஸ் இயர்ல வேளாண்மை பத்தி என்னென்ன கேட்டாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே இப்ப அடுத்து பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. இது வந்து தமிழ் புக்ல இருக்கு. ஓகேவா? தமிழ் ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தியவர். ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தின யாருன்னா முத்துராமலிங்க தேவர். ஓகேவா? இவர் வந்து இந்த ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தியிருப்பாரு. அடுத்து வந்து 32 ஊர்ல இவருக்கு சொந்தமா நிலங்கள் இருந்திருக்கும். எல்லாத்தையும் அந்த சாகுபடி பண்ணவங்களுக்கு பிரிச்சு கொடுத்திருப்பாரு. ஏன்னா இவர் ஒரு ஜமீன் குடும்பம். தெரியும் முத்துராமலிங்க தேவரை பத்தி உங்களுக்கு. அவர் வந்து தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் அப்படின்னு வாழ்ந்தவர். திருமணம் எதுவும் பண்ணிக்கல. அதனால சொத்து எல்லாத்தையும் விவசாயிகளுக்கு பிரிச்சு கொடுத்துட்டாரு. ஓகேவா? அடுத்து உழுபவருக்கு நில உரிமை இயக்கம், லேஃப்டி அப்படிம்பாங்க, லேண்ட் ஃபார் டில்லர்ஸ் ஃப்ரீடம். இந்த இயக்கத்தின் மூலமாக யாரெல்லாம் கவர்மெண்ட் லேண்டோ இல்ல தேர்ட் பார்ட்டி லேண்டும்பாங்க, ஓனர் யாருன்னே தெரியாது சாகுபடி பண்ணுவாங்க, இப்படிலாம் பண்ணாங்கன்னா அந்த லேண்டுக்கு அவங்களுக்கே பட்டா போட்டு கொடுத்துருவாங்க. இந்த இயக்கம் வந்து பண்ணுச்சு.
இதை ஆரம்பிச்சது யாருன்னா கிருஷ்ணாம்பாள் ஜெயகாந்தன். இதை டிஎன்பிசில அடிக்கடி கேட்டிருக்காங்க. உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கியவர் யாருன்னா கிருஷ்ணாம்பாள் ஜெயகாந்தன். ஓகேவா? விவசாயிகளுக்கு நீண்ட கால கடன் வழங்கும் வங்கி எதுனா கூட்டுறவு நிலவள வங்கி. இதான் எல்டி பேங்க் அப்படிம்பாங்க, லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க். இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? இது அடிக்கடி கேட்குறாங்க. பகுதி நேர வேலையின்மையும் மறைமுக வேலையின்மையும் காணப்படும் துறை எதுனா வேளாண் துறை. ஓகேவா? அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குல்ல, பகுதி நேர வேலையின்மை, மறைமுக வேலையின்மை ரெண்டுமே வேளாண் துறையில காணப்படும். ஏன்னா பகுதி கால வேலையின்மை அப்படின்னா ஒரு இந்திய விவசாயி ஆண்டுக்கு 200 நாட்கள் மட்டுமே வேலை செய்கிறார் அப்படின்னு நம்ம புக்லயே கொடுத்துருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா விவசாயம்ங்கிறது எப்பயுமே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்காது. சில இடத்துல வந்து பிரேக் விடுவாங்க. பிரேக் ஏன்னா காலநிலை சரியில்லாதனால அறுவடைக்கு அப்புறம் ஒரு பிரேக். அப்ப அந்த 2-3 மாசம் விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வேலை இல்லாம வீட்டிலேயே இருப்பாங்க. ஓகேவா? அந்த மழை காலம்லாம் அவங்களுக்கு தெரியும். 1 மாசம் 1.5 மாசம் ஃபுல்லா மழை பெய்யும். அப்பெல்லாம் விவசாயிகளுக்கு என்ன வேலை? வீட்டிலேயே தான் உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து அந்த வேலை இல்லாம விவசாயிகள் இருப்பாங்க. அடுத்து விவசாயிகள் வந்து வேலை செய்ய விருப்பம் இருக்கும். ஆனா யாரும் கூப்பிட மாட்டாங்க. அதான் மறைமுக வேலையின்மைம்பாங்க. 10 பேரை நீங்க வேலைக்கு கூப்பிட்டீங்கன்னா 20 பேர் கூட வர ரெடியா இருப்பாங்க. ஓகேவா? அதனால பகுதி நேர வேலையின்மையும் மறைமுக வேலையின்மையும் காணப்படும் துறை எதுன்னா வேளாண் துறை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஜாகிரபில உள்ளதுங்க அது. ரோமானிய வேளாண் கடவுளின் பெயரால் அழைக்கப்படும் கோள் எதுனா சனிக்கோள். சேட்டன் இருக்குல்ல, 30 வளையங்கள் காணப்படும் சனி கிரகத்தை வந்து என்ன சொல்றாங்கன்னா ரோமானிய வேளாண் கடவுள் அவர் ஞாபகமா அழைக்கிறாங்களாம். ஜஸ்ட் பாத்துங்க. இது இப்ப 2 வருஷத்துக்கு முன்னால கேட்டாங்க. காராளர் எனப்படுபவர் யார் அப்படின்னா விவசாயிகள். தமிழ் புக்ல இருக்கு. காராளர் எனப்படுபவர் யாருன்னா விவசாயிகள், வேளாண்மை செய்யறவங்க. விவசாயத்தில் நம் நாடு எந்த பகுதியில் பின்தங்கி உள்ளது, எந்த பொருள் உற்பத்தியில அப்படின்னு கேக்குறாங்க. பருப்பு வகைகள் உற்பத்தியில நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம். அதனாலதான் புரத புரட்சியை கொண்டு வந்தாங்க. ஏன்னா பருப்பு வகைகள் அப்படிங்கிறது அத்தியாவசிய பொருட்கள்ல வரும். மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். அதுல வந்து இந்தியாவில் அந்த காலநிலை வந்து பருப்பு வகைகள் விலையை ஏற்றதாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம அதுல கொஞ்சம் பின்தங்கி இருக்கோம். பின்தங்கி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னா இம்போர்ட் பண்றது மாதிரி இருக்கு. பாகிஸ்தான்ல இருந்து கூட நம்ம பருப்பெல்லாம் இறக்குமதி பண்றோம். ஓகேவா? அதை ஒரு கொஸ்டினாவே கேட்டாங்க. விவசாய விலைக்குழு அக்ரிகல்ச்சரல் பிரைஸ் கமிஷன் 1965 கொண்டு வந்தாங்க. இது நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மாற்றி அமைக்கப்பட்ட தேசிய விவசாய காப்பீடு திட்டம் மோடிஃபைடு நேஷனல் அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் அப்படின்னா 2010-11 கொண்டு வந்தாங்க. ஓகேவா? மன்மோகன் சிங் இருக்கும்போது இது கொண்டு வந்தாங்க. உலகின் உணவு பரிசை பெற்ற வேளாண் துறை விஞ்ஞானினா எம்.எஸ். சுவாமிநாதன். மான்கொம்பு சாம்பசிவம் சுவாமிநாதன். இவருக்கு தான் உலகின் உணவு பரிசு கொடுத்தாங்க. சமீபத்துல இறந்தாரு. அதனால இதை பார்த்துங்க. பசுமை புரட்சியால் உருவாக்கப்பட்ட கோதுமை வகை சொனாரா 64. நான் சொன்னல அந்த ஜெனட்டிக் என்ஜினியரிங் மாடிஃபைட் பண்ணி புது புது ரகங்கள் நிறைய உற்பத்தி பண்ணாங்க. இப்ப பசுமை புரட்சியில வந்த கோதுமை ரகம் எதுனா சொனாரா 64. பால் உற்பத்தியை அதிகரிக்க வெண்மை புரட்சி ஆபரேஷன் ஃபிளட் எப்போ வந்துச்சுன்னா 1970 வந்துச்சு. அந்த வருஷத்துல இருந்து இது வரைக்கும் இந்தியா தான் உலகின் பால் உற்பத்தியில முதன்மை நாடா இருக்கு. எம்.எஸ். சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிலையம் எங்க இருக்கு? எம்.எஸ். சுவாமிநாதன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்குன்னா சென்னையில தரமணியில இருக்கு. ஓகேவா? பாத்துங்க. தமிழ்நாடு வேளாண் ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. இந்தியாவின் 2வது முக்கிய உணவு பயிர்னா கோதுமை. இந்தியாவில் வந்து அதிக மக்கள் உண்பது பாத்தீங்கன்னா அரிசி. ஓகேவா? அதுக்கப்புறம் கோதுமை. 3வது வந்து மக்காச்சோளம். அது கேட்டிருக்காங்க. 3வது முக்கிய பயிர்னா மக்காச்சோளம் இல்ல சோளம். கம்பு சோளம் போன்ற பயிர்களின் பூர்வீகம் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்பிரிக்கா. அந்த ஆப்பிரிக்கால தான் கம்பு சோளம் இந்த பயிர்கள் முதலில் உற்பத்தி செய்யப்பட்டது. கீழ்கண்டவற்றுள் பணப்பயிர் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. கரும்பு, பருத்தி, காப்பி, புகையிலை. இது வந்து எது வந்து பணப்பயிர் அல்லாதது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதுல பணப்பயிர் அல்லாதுன்னா எல்லாமே கிட்டத்தட்ட பணப்பயிர் தான். ஆனா இதுல ஒண்ணு மட்டும் தோட்டப்பயிர். ஓகே, இதுல தோட்டப்பயிர் எதுன்னு பாத்தீங்கன்னா காஃபி. காஃபி வந்து தோட்டப்பயிர். அதுதான் பணப்பயிர் அல்லாதது. அடுத்து பாருங்க. நேஷனல் ஹைட்ராலஜி இன்ஸ்டிடியூட் தேசிய நீரியல் கல்வி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எங்கன்னா ரூர்க்கி. அதை பாத்துங்க. அடுத்து இந்தியாவில் மட்டும் காணப்படும் மூலிகை தாவரம் எதுன்னா சர்ப்பகந்தா. சில தாவரங்கள் சில இடத்துல மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு தெரியும். சில தாவரங்களோ விலங்குகளோ சில குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்கும். அப்ப இந்தியாவில் மட்டும் காணப்படும் மூலிகை தாவரம் சர்ப்பகந்தா. இது ஒரு வருஷம் கேட்டாங்க.
நிலக்கடலை பயிரிடுவதற்கு உகந்த வெப்பநிலை 20 to 25 டிகிரி செல்சியஸ். இப்படியெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னா கேட்டிருக்காங்க. ஒரு வருஷம் நெற்பயிர் வளர உகந்த வெப்பநிலை எது அப்படின்னு கேட்டாங்க. ஒரு வருஷம் கோதுமை பயிருக்கு வந்து வெப்பநிலை கேட்டாங்க. ஏன்னா கோதுமைக்கு ஏன் வெப்பநிலை கேட்டாங்கன்னா, கோதுமை வந்து விதைக்கும் போது 15 டிகிரி செல்சியஸ் வெப்பமும், அறுவடையின் போது 20 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் வேணும். அதனாலதான் அந்த அளவு டெப்தா இதை கேட்குறாங்க. அதிக அளவு கால்வாய் பாசன பரப்பு கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேஷ். ஓகே, ஏன்னா உத்தரப்பிரதேசில் கங்கை நதி ஓடுது. அதனால அங்க வந்து கெனால் இரிகேஷன் அதிகமாக இருக்கு. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா PMKSY திட்டம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்க. 2019 கேட்டாங்க. இது வந்து ஒரு திட்டம். இது எதனுடன் தொடர்புனா சொட்டு நீர் பாசனம். ஓகேவா? பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா திட்டம் எதனுடன் தொடர்பு? சொட்டு நீர் பாசனம். ஏன்னா இந்தியாவில் வந்து நீர் வேளாண்மைக்கு நீர் வாட்டர் ஸ்கேர்சிட்டி அதிகமா இருக்கு. சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிறது நீரை வீணாக்காமல் அந்த தாவரத்தின் வேருக்கு மட்டுமே நீரை விடும். ஓகேவா? அது வந்து இஸ்ரேல் வந்து அறிமுகப்படுத்தினாங்க இந்த முறையை. அது இந்தியாவும் ஃபாலோ பண்றாங்க. இதுக்கு மானியம்லாம் நிறைய கொடுக்குறாங்க. ஓகே, கேரளாவின் கருப்பு மாதம் என அழைக்கப்படுவது ஆகஸ்ட். பிளாக் மந்த் அப்படின்னு ஆகஸ்ட சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் அதிக மழை பெய்யுது. விவசாய வருமானத்திற்கு வரி விதிப்பது பற்றி ஆராய அமைக்கப்பட்ட குழுனா KL ராஜ் குழு. ஏன்னா இந்தியாவில் வந்து விவசாயத்துக்கு வந்து வரி கிடையாது. அது வரி போடலாமா அப்படின்னு KL ராஜ் ஒரு தலைமையில இது பண்ணியிருக்காங்க, கமிட்டி போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் வேளாண்மை பெருமளவு எந்த நீரை நம்பியுள்ளான்? நிலத்தடி நீர். தமிழ்நாடா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், உலகிலேயே அதிக நிலத்தடி நீரை பயன்படுத்தும் நாடு அப்படின்னா இந்தியா. இந்தியாவிலேயே அதிக நிலத்தடி நீரை பயன்படுத்தும் மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு. ஓகேவா? இந்தியாவில் வேளாண்மையை சார்ந்திருப்பவர்கள் ஆண்டுக்கு எத்தனை நாட்கள் மட்டுமே வேலை செய்கிறார்களா? 200 நாட்கள் மட்டும் கிட்டத்தட்ட வேலை கிடைக்குது. மற்ற நாள் சும்மா தான் இருக்கிறாங்க. ஓகே, அதனாலதான் இவங்களுக்காக 100 நாள் வேலைன்னு ஒண்ணு கொண்டு வந்து அடுத்த 100 நாள் வேலை கொடுக்குறாங்க. ஓகே, விவசாயிகளுடன் நேரடி தொடர்பில் உள்ள வங்கி அமைப்பு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள். இது நம்ம பார்த்துட்டோம். புதிய வேளாண் விலை கொள்கை எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1986. கீழ்கண்டவற்றில் எண்ணெய் வித்துக்களின் அரசன் என அழைக்கப்படுவது? ஆலிவ், ஆமணக்கு, எல். ஆன்சர் பாத்தீங்கன்னா நிலக்கடலை. பயிர் தாவரங்களின் சாகுபடிக்கு ஏற்ற மிக சிறந்த மண்ணின் pH மதிப்பு 5.5ல இருந்து 6.8. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் pH மதிப்பு அப்படின்னு இருக்கு. பெர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரம்சன் அப்படிங்கிறவர் கொண்டு வந்தார். pH வந்து 7 வரைக்கும் இருந்துச்சுன்னா அமிலத்தன்மை, 7க்கு மேல போச்சுன்னா காரத்தன்மை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. இப்ப மண்ணுக்கும் இந்த pH இருக்கு. இந்த மண்ணின் pH அளவை பொறுத்து தான் எந்தெந்த தாவரம் எந்த மண்ணில் விளையும் நன்றாக அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஏரியாலெல்லாம் அமில மண், அதனால நெல் நன்றாக விளையும். நடுநிலையான மண்ணில் கரும்பு நன்றாக விளையும். கார மண் இருக்குல்ல, அதுல வந்து பல வகைகள் நன்றாக விளையும். இப்படி வந்து ஒரு இது இருக்கு. மண்ணின் pH மதிப்பும் இதை முடிவு பண்ணுது. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, செம்பருத்தி செடி பார்த்துருப்பீங்க. சில இடத்துல கலர் கலரா பூக்கும். சிகப்பு கலர்ல, மஞ்சள் கலர்ல, ஒயிட்லலாம். இதெல்லாம் எப்படின்னா அந்த மண்ணோட pH மதிப்பை பொறுத்து தான் அந்த பூக்களோட நிறம் கூட மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கீழ்கண்டவற்றுள் திட்டமிடப்பட்ட செலவினம் எது அப்படின்னா விவசாயம். இது ஒரு ப்ரீவியஸ் இயர்ல கேட்டாங்க. திட்டமிடப்பட்ட செலவு என்பது விவசாயம். உணவு பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை எந்த வருடம் கொண்டு வரப்பட்டதுன்னா 1964ல மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிம்பாங்க. இப்போ வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கரும்பு விவசாயிகள் அதிகம் போராட்டம் பண்ணுவாங்க. அப்படின்னா கரும்பு வந்து விவசாயம் பண்ணுவாங்க. ஒரு வருடம் ஆயிரும் கரும்பு, 10 மாத பயிர் கரும்பு. அறுவடை பண்ணும்போது அந்த கரும்புக்கான அந்த ரேட்டை வந்து திடீர்னு டன்னுக்கு இவ்வளோன்னு குறைச்சிருவாங்க கவர்மெண்ட். அப்ப எல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு நட்டம் ஏற்படாத அளவு ஒரு குறைந்தபட்சமா ஒரு நல்ல அமௌண்ட் சொல்லுங்கம்பாங்க. அதுதான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படிம்பாங்க. அது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1964ல. இளம் சிவப்பு பந்து புழுவால் பாதிக்கப்படும் பயிர் எது அப்படின்னு கேட்குறாங்க? பருத்தி. ஓகேவா? ஏன்னா அந்த மனிதர்களை தாக்கும் நோய் போல பயிர்களை, தாவரங்களை தாக்கும் நோய்களும் இருக்கு. அது வந்து வேளாண்மையில பெரிய பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. நிலக்கடலை பாதிக்கும் நோய் எது அப்படின்லாம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. ஓகேவா? அதனால இதை நீங்க பார்த்துக்கணும். தேசிய விவசாயிகள் ஆணையம் 2004 யாருடைய தலைமையில் தொடங்கப்பட்டது அப்படின்னா MS சுவாமிநாதன் தலைமையில தொடங்கியிருக்காங்க. எந்த 5 ஆண்டு திட்டத்தில் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா 3வது 5 ஆண்டு திட்டம்.
முதல் ஐந்தாண்டு திட்டம்ங்கிறது 1951லேருந்து 56, இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 56லேருந்து 61, மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 61லேருந்து 66. இந்த காலகட்டத்துல தான் என்ன பண்றாங்கன்னா பசுமை புரட்சியை அறிமுகப்படுத்துறாங்க. ஓகேவா? இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படும் மாநிலம் தமிழ்நாடு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் 41% நூல் உற்பத்தி தமிழ்நாடு தான் பண்ணுது. ஓகே, தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யப்படும் மொத்த பரப்பளவில் பாசன வசதி, இரிகேஷன் வசதி பார்த்தீங்கன்னா 57% லேண்டுக்கு தான் இருக்கு. தேசிய கிருஷி கர்மான் விருதை 5 முறை பெற்ற மாநிலம். வேளாண்மைக்கான விருது ஒவ்வொரு வருஷமும் மத்திய அரசு வழங்குது. 5 முறை வாங்கிய மாநிலம் தமிழ்நாடு தான். ஓகேவா? ஒவ்வொரு பயிருக்கும் எந்த நாடு முதலிடம் வகிக்கிறது அப்படிங்கிறது ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நெல், நிலக்கடலை, பட்டு, தேயிலை, இது எப்பயுமே டாப் சீனா தான். இதுல எல்லாத்துலயும் நம்ம தான் செகண்ட் இருக்கோம். புரியுதா? நெல், நிலக்கடலை, பட்டு, தேயிலை. பட்டு அந்த காலத்துல இருந்து சீனா தான் ஃபர்ஸ்ட். எல்லாத்துலயும் சீனா முதலிடம், இந்தியா இரண்டாவது இடம். ஓகேவா? இந்தியாவில் நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னா மேற்கு வங்கம். சில பேர் புக்ல இருக்கு படிக்காம தமிழ்நாடுன்னு போடுவாங்க. ஓகேவா? வட இந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் எதுன்னு பாத்தீங்கன்னா கான்பூர். தோல் பொருட்கள் உற்பத்தியில முதன்மையான இருக்கிறது இந்த கான்பூர் தான். வட இந்தியாவின் மான்செஸ்டர்பாங்க. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னா கோயம்புத்தூர் எல்லாருக்குமே தெரியும். அதே பொதுவா இந்தியாவின் மான்செஸ்டர்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன்ல மும்பை இருக்கா அகமதாபாத் இருக்கான்னு பார்க்கணும். மும்பையும் சொல்லுவாங்க, அகமதாபாத்தும் சொல்லுவாங்க. தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்க இருக்குன்னா கொல்கத்தால தான் இருக்கு. கரும்பில் உற்பத்தி ஆகும் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க அதன் மீது எத்திலீன் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்து இந்தியாவின் முதல் பருத்தி நெசவாலை 1818 கொல்கத்தாவிற்கு அருகில் உள்ள போர்ட் கிளாஸ்டர் என்ற இடத்தில் தொடங்கப்பட்டது. பருத்தி நெசவாலை, போர்ட் கிளாஸ்டர், அதை பார்த்துக்குங்க. பருத்தி எங்க, சணல் எங்க, இந்த மாதிரி ஆலைகள் முதல் ஆலை, காகித ஆலை எங்க தொடங்கப்பட்டது, அதெல்லாம் பார்த்துக்கணும். கீழ்கண்டவற்றில் தவறான இணை அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ சணல் ரெட்டிங், பருத்தி ஜின்னிங், தேயிலை நிப்பிங், கரும்பு கட்டிங். இதுல தவறான இணைனா அந்த கரும்பு கட்டிங் அப்படிங்கிறது தான். சணல் ரெட்டிங் அப்படின்னா என்னன்னா சணல் செடியை வெட்டி தண்ணியில போட்டுருவாங்க. பாக்டீரியா அந்த இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வெறும் சணலை மட்டும் மிச்சம் வச்சிருக்கும். பருத்திக்கு ஜின்னிங், அது கரெக்டு தான். பருத்தி விதையையும் பஞ்சையும் பிரிச்சு எடுக்கிற முறை தான் ஜின்னிங்பாங்க. தேயிலை நிப்பிங் இல்ல டாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தேயிலையில அந்த நம்ம பாஷையில சொல்லும்போது அந்த கொழுந்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதை மட்டும்தான் கிள்ளி எடுப்பாங்க. இலையெல்லாம் தேயிலையெல்லாம் பறிக்க மாட்டாங்க. ஏன்னா அது தேவையில்ல, அதுல டீ போட முடியாது. அதை தான் டாப்பிங் அல்லது நிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கரும்புக்கு கட்டிங் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்தியாவில் குறு விவசாயி என்பவர் வைத்திருக்கும் நிலத்தின் அளவு. விவசாயிகள் சிறு விவசாயி, குறு விவசாயி அப்படிலாம் பிரிப்பாங்க. குறு விவசாயி அப்படின்னா 1 ஹெக்டேர் லேண்டு. 1 ஹெக்டேர்னா எவ்வளவு அப்படின்னா 7.5 மான்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா 2.5 ஏக்கர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 2.5 ஏக்கர் இல்லைன்னா 250 சென்ட். இதை தான் குறு விவசாயி அப்படிம்பாங்க. சிறு விவசாயினா 2 ஏக்கருக்குள்ள வச்சிருக்கவங்க. ஓகே, நஞ்சைக்கு சொல்றேன். இது புஞ்சைனா இதுக்கு டபுளா வச்சிருக்கலாம். இப்படி ஒரு கணக்கு இருக்கு விவசாயிகளுக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க. பின் வருவனவற்றில் சூழல் நட்பு முறை, அதாவது சுற்றுச்சூழலுக்கு உகந்த வேளாண்மை எதுனா கரிம வேளாண்மை தான், ஆர்கானிக் ஃபார்மிங் தான். ஓகேவா? அதான் இங்க தர்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. தீவிர விவசாய முறையில் குறுகிய கால பயிர்கள் பயிரிடப்படுகிறது. கூற்று. ஓகே, காரணம் விளைநிலம் குறைவாக உள்ள பகுதியில் பின்பற்றப்படுகிறது. கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். ஓகேவா? தீவிர வேளாண்மை அப்படிங்கிறது கொஞ்சமா நிலம் வச்சிருக்கவங்க அந்த நிலத்தை விடவே மாட்டாங்க, தொடர்ந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம டெல்டா மாவட்டத்துல எல்லாம் அந்த வரப்பு உளுந்து, வரப்பு இதெல்லாம் போடுவாங்க. ஏன்னா அந்த இடத்த கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் தீவிர வேளாண்மை முறை அப்படிங்கிறது. இப்ப இது கூற்று காரணம் சரிதான். தமிழ்நாடு மாநிலமானது எத்தனை வேளாண் காலநிலைகளை கொண்ட துணை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. 7. ஓகே, 7ஆ பிரிச்சிருக்காங்க. அடுத்து பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? புகையிலை போர்ச்சுகீசியர்களால் முதலில் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது. டொபாக்கோன்னு சொல்றோம்ல, போர்ச்சுகீசியர்கள் தான் கொண்டு வந்தாங்க, அது கரெக்டு. உலக அளவில் இந்தியா 3ஆம் இடம் இது புகையிலை உற்பத்தியில, அதுவும் கரெக்டு தான். தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திர பிரதேசத்தில் புகையிலை அதிகம் உற்பத்தி செய்யப்படுகிறது, இதுவும் கரெக்ட். இப்போ கூற்று எல்லாமே கரெக்டா இருக்கு. இந்திய காய்கறி ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ள இடம் வாரணாசி, பனாரஸ், காசின்னு சொல்லுவோம்ல, அங்கதான் இந்த காய்கறி ஆராய்ச்சி மையம் அமைந்திருக்கு. பின்வரும் கூற்றுகளுடன் தொடர்புடைய பயிர் எது?
அதிக தொழிலாளர்கள் தேவைப்படுகிறது. ஓகே. நிழல் நாட்ட பயிர், அதிக மழை தேவைப்படும். ஓகே. வேர்களில் நீர் தேங்கக்கூடாது. பூகி அசாமிகா என்பது இதன் ரகங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேயிலை. தேயிலைக்கு தான் அதிக தொழிலாளர்கள் வேணும், நிழலும் வேணும். ஆனா அதிக மழை தேவை. அந்த மழை வந்து தேங்கக்கூடாது வேர்கள்ல. ஓகேவா? ஓகே. இப்ப வந்து தேயிலை பத்தி இந்த இதுல சொல்றாங்க. உலக சர்க்கரை உற்பத்தியில் இந்தியாவின் பங்கு 15%. ஓகே. பின்வரும் கூற்றுகளில் தீவிர வேளாண்மையுடன் பொருந்தாதது எதுங்கிறாங்க. குறைந்த அளவு நிலத்தில் அதிக உற்பத்தி, இது கரெக்ட் தான். வண்டல் மண் பகுதிகளில் நடைபெறும், இதுவும் கரெக்ட். குடும்ப உறுப்பினர்களால் செய்யப்படும். தீவிர வேளாண்மைங்கிறது குடும்ப உறுப்பினர். இவ்வகை வேளாண்மை வணிகத்தில் ஈடுபடுவதில்லைங்கிறாங்க, இது தவறு. தீவிர வேளாண்மை வந்து வணிகத்துல ஈடுபடுவாங்க. தன் தேவைக்கு போக மீதத்தை வந்து வணிகப்படுத்துவார்கள். ஓகேவா? சொட்டு நீர் பாசனத்தை முழு திறனுடன் செயல்படுத்தும் நாடுனா இஸ்ரேல். அதை அறிமுகப்படுத்தினதும் இஸ்ரேல் தான், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பின்வரும் கூற்றுகள் எந்த பயிருடன் தொடர்புடையது? நாட்டின் பயிர் சாகுபடி பரப்பளவில் 22% செய்யப்படுது. ஓகே. விதைக்கும் பருவத்தில் 10 முதல் 15 டிகிரி வெப்பமும், அறுவடை நேரத்தில் 20 முதல் 25 டிகிரி வெப்பமும் தேவைப்படுகிறது. ஓகே. யூபி, ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் அதிகமாக விளைகிறது. முக்கியமான உணவு பயிர் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கோதுமையை பத்தி தான் அப்படி சொல்றாங்க. ஓகேவா? கோதுமை வந்து கோதுமை களஞ்சியம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். இப்ப நெல் இந்தியாவில் அதிகம் விளையும் மாநிலம்னா வெஸ்ட் பெங்கால்னு சொன்னல, அது மாதிரி கோதுமை அதிகம் விளையும் மாநிலம்னா நீங்க உடனே பஞ்சாப்னு சொல்லக்கூடாது, உத்தரப்பிரதேஷ் தான் ஆன்சர். ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய காய்கறி ஆராய்ச்சி மையம் வந்து எங்க இருக்கு? வாரணாசியில. இந்த கொஸ்டின் பார்த்துட்டோம். பின்வரும் கூற்றுகளுடன் தொடர்புடைய பயிர் எது? உலக அளவில் இந்தியா 7வது இடம். நிழல் நாட்ட பயிர், அதிக மழை தேவைப்படும். 1000 மீட்டர் முதல் 1500 மீட்டர் மலை சரிவுகளில் வளருவது. ரொபாஸ்டா அராபிகா என்பது இதன் வகைகள். இப்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. காஃபி காஃபி பயிர் பத்தி சொல்றாங்க. ஓகேவா? மலை சரிவுகளில் வளரும் ரொபாஸ்டா அராபிகா அப்படிங்கிற வகை வந்து காஃபி தொடர்புடையது, காபி செடி. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? காபி உற்பத்தி மற்றும் பரப்பளவில் கர்நாடக மாநிலத்திற்கு அடுத்து தமிழ்நாடு உள்ளது, இது கரெக்ட். ஓகேவா? காஃபி ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பழனி மலை, கொடைக்கானல் பக்கம் காஃபி உற்பத்தி பண்றாங்க. அதனால இது கரெக்ட் தான். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டும் பயிரிடப்படுகிறது, இது தப்பு. ஏன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையிலையும் செய்யறாங்க. அடுத்து தேயிலை உற்பத்தி மற்றும் பரப்பளவில் அசாம் மாநிலத்திற்கு அடுத்து தமிழ்நாடு உள்ளது, இது கரெக்ட். ஓகேவா? தேயிலை உற்பத்தியில அசாமுக்கு அடுத்து தமிழ்நாடு தான். கடலூர் முந்திரி உற்பத்திக்கு பெயர் பெற்றது, இதுவும் கரெக்ட் தான். அப்ப தவறானது இது வந்துன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல மட்டும் காஃபி பயிரிடப்படுகிறது அப்படிங்கிறது தவறு. கிழக்கு தொடர்ச்சி மலையிலையும் பண்றாங்க. வறுமை கடலில் தீவுகளாக நாங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ முடியாது என்பது யாரு கூற்றுனா MS சுவாமிநாதன். இந்த விவசாயிகளோட கடனுக்காக இதை சொல்லியிருப்பாரு. மண் வளத்தை மேம்படுத்துதல் மற்றும் மழைநீர் சேமிப்பை கட்டாயப்படுத்துதல் என்பது எந்த புரட்சியுடன் தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. மண் வளத்தை வந்து மேம்படுத்தணும் மற்றும் மழைநீர் சேமிப்பை கட்டாயப்படுத்தணும் அப்படிங்கிறது பசுமை மாறா புரட்சி. ஏன்னா கிரீன் ரிவல்யூஷன் பத்தி உங்களுக்கு தெரியும். எவர் கிரீன் ரிவல்யூஷன் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அப்படின்னா என்னன்னா பசுமை புரட்சியில பண்ண தப்ப சரி பண்றாங்க. பசுமை புரட்சியில செயற்கை உரங்கள்லாம் பயன்படுத்தினாங்களா, அதை சரி பண்றாங்க. அதுதான் பசுமை மாறா பசுமை புரட்சி அப்படின்னு பேர் இருக்கு. ஓகேவா? பின் வருவனவற்றில் 2வது பசுமை புரட்சியின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பசுமை மாறா பசுமை புரட்சின்னு சொன்னால எவர் கிரீன் ரிவல்யூஷன், அதுதான் 2வது பசுமை புரட்சி. மண் வள மேம்பாடு. உலக மண் வள தினம் என்னைக்குன்னா December 5. ஓகேவா? மண்ணின் வளத்தை வந்து மேம்படுத்தணும். விவசாயிகளுடன் தனிநபர் வருமானம் இரட்டிப்பு, ஆனா வருமானம் குறையக்கூடாது, இதுவும் கரெக்ட் தான். நிலையான நீடித்த வேளாண்மை அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த வேளாண்மை வந்து பூமிக்கு ரொம்ப முக்கியம். இதை தான் தொடர்ந்து பண்ணணும். எதை? இயற்கை வேளாண்மை. ஏன்னா செயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது தொடர்ந்து பண்ணா மண் வந்து 0 ஆயிடுச்சு. இப்ப உணவு பாதுகாப்பை மேம்படுத்த விவசாய உற்பத்தி திறனை உயர்த்துதல், எல்லாமே வந்து கரெக்ட் தான். ஓகேவா? நவீன இந்தியாவின் பால் பண்ணை தொழிலின் சிற்பி, நேஷனல் டெய்ரி போர்டுமாங்களா, அதெல்லாம் யாரு உருவாக்குனதுன்னா வர்கீஸ் குரியன் தான். ஓகேவா? அதான் கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் அதிக நீர் தேவைப்படும் பயிர் எது? கோதுமை, பார்லி, மக்காச்சோளம், கரும்பு. இதுல வந்து எதுக்கு வந்து அதிக நீர் தேவைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. கரும்புக்கு தான் அதிக நீர் தேவைப்படும், அதிக நீரும் வெப்பமும். கீழ்கண்டவற்றுள் சடுதி மாற்ற கோதுமை வகை எது அப்படின்னு கேக்குறாங்க. சடுதி மாற்ற
சார்பதி சொனாரா அப்படிங்கிறது ஒரு சடுதி மாற்ற கோதுமை வகை. ஓகேவா? தமிழகத்தில் மனித விலங்கு மோதலுக்கு காரணம் என்ன? இந்த மலை பிரதேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, யானைகள், கரடி எல்லாம் நிலத்துல வந்து பயிரை சேதப்படுத்துது. ஓகேவா? என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர்களை சேதப்படுத்துறதுனால தான் மனிதன் வந்து விலங்குக்கு வந்து விஷம் வச்செல்லாம் சாகடிக்கிறாங்க. அதான் மனித விலங்கு மோதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்துல வந்து புலி இதெல்லாம் உள்ள புகுந்து கிராமத்துல விவசாயிகளை அடிச்சு சாப்பிட்டுருது. ஓகேவா? அடுத்து HYVP திட்டத்தில் வராத பயிர் இது அப்படின்னு கேட்குறாங்க. ஹை ஈல்டு வெரைட்டி ப்ரோக்ராம். இதுல பாத்தீங்கன்னா சோளம், கோதுமை, அரிசி வரும். கரும்பு மட்டும் இதுல வராது. ஓகேவா? ஐநா பொதுக்குழு எந்த ஆண்டை சர்வதேச மண் ஆண்டாக அறிவித்ததுன்னா 2015. உங்களுக்கு தெரியும். ஐக்கிய நாடுகள் அவை வந்து ஒவ்வொரு வருஷத்தையும் ஒரு ஒரு இதா ஒதுக்குவாங்க. இப்ப 2020 இத 5 வந்து குவாண்டம் சயின்ஸ் இயர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதை பாத்துக்கங்க. பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா என்றும் அது உண்மையான வரலாற்று காலத்திற்கு முன்பே செழித்தோங்கி இருந்தது என்று கூறியவர் எட்வர்ட் பெயின்ஸ். ஓகே, பாத்துக்கங்க. இது எக்கனாமிக்ஸ்ல இது கொடுத்திருக்காங்க. தொழில் புரட்சி அந்த பாடத்துல இருக்கு. 2050 உலக மக்கள் தொகை 1000 கோடியை எட்டும் என்றும் ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண் நிறுவனம் UNFAO யுனைடெட் நேஷன் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கு. ஆனால் பயிரிடப்படும் பரப்பளவு 4% மட்டுமே அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே சுற்றுச்சூழலை பாதிக்காத வண்ணம் உணவு உற்பத்தியை அதிகரிக்க புதிய அறிவியல் தொழில்நுட்பங்கள் தேவைப்படுகிறது. ஓகேவா? இப்ப பிரச்சனை வேளாண்மையில என்னன்னா, மால்தஸே சொல்லியிருப்பாரு. என்னன்னா, உணவு உற்பத்தி பெருக்கல் விகித மக்கள் தொகை வந்து பெருக்கல் விகிதத்திலும் உணவு உற்பத்தி கூட்டல் விகிதத்திலும் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, மக்கள் தொகை வந்து அதிகமா பெருகுது. ஆனா விவசாய நிலங்கள் வந்து கொஞ்சமா ஆம மாதிரி பெருகுது. சில நேரத்துல பெருகாம விவசாய நிலங்கள் வந்து இதான் என்ன சொல்றது வீடுகளாகவும் மாறுது. இந்த பிரச்சனையை தான் இங்க சொல்றாங்க. 1000 கோடி இப்போ வந்து கிட்டத்தட்ட 810-20 கோடி உலக மக்கள் தொகை. 2050 1000 போயிரும் கண்டிப்பா. ஆனா அந்த விவசாய நிலங்கள்ங்கிறது அதே இடம் தானே இருக்கும். இது வந்து ஆபத்தானது. அதனால சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வச்சு எப்படியாவது உற்பத்தியை பெருக்குங்க அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. என்ன பண்றது? எல்லாம் வந்து செயற்கை உரங்களை தான் பயன்படுத்த போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்காக தான் என்ன பண்றாங்கன்னா, வேளாண் துறையில் அறிவியலின் பயன்பாடு. இப்ப வந்து சயின்ஸை யூஸ் பண்ணி வேளாண்மையை எப்படியாவது அதிகரிக்கணும். ஏன்னா மக்கள் தொகையை குறைங்கன்னா யாரும் குறைக்கிறது இல்ல. அப்ப என்ன பண்ணும்? வேளாண்மை உற்பத்தியை தான் அதிகரிக்க வேண்டிய கட்டாயம். அதுக்கு நம்ம இப்ப எதை நம்புறோம்? ஃபுல் அண்ட் ஃபுல்லா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் நம்புறோம். இதை தான் வேளாண் துறையில் அறிவியலின் பயன்பாடு அப்படின்னு ஒரு பாடமாவே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் AI டெக்னாலஜின்னு வந்துருச்சு. ஓகே, AI டெக்னாலஜினா எல்லாருக்கும் தெரியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த டெக்னாலஜி இப்போ அக்ரிகல்ச்சர்ல என்ன பண்றாங்க? இதை இந்த முறையை கொண்டு வராங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இது நிறைய அட்வான்ஸா நிறைய விஷயத்த யோசிச்சு சொல்லிடும். விவசாயிகளுக்கு இப்போ ஒரு பயிரை வந்து பாதிச்சிருக்குன்னா, நீங்க மொபைல்ல ஒரு ஆப்பை எடுத்து அந்த பயிரை போட்டோ பிடிச்சிங்கன்னா, அது என்ன நோய், அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ விவசாயிகள் எல்லாருமே ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றாங்க. அதனால AI டெக்னாலஜியை வந்து அக்ரிகல்ச்சர்ல கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஓகேவா? அடுத்து ரோபோலாம் வெளிநாட்டுல நிறைய வந்துருச்சு வேலை செய்யறதுக்கு. இப்போ ஃபேக்டரியில வேலை செஞ்ச ரோபோலாம் என்ன பண்ணுச்சு? வயலுக்கு வந்துருச்சு. இந்தியாவுக்கு இன்னும் வரல. அடுத்து வந்துடும் இன்னும் கொஞ்ச நாள்ல. ஓகேவா? உழவன் செயலின்னு ஒரு ஆப்பே வந்து 2018லயே தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்னும் விவசாயிகள் வச்சு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். ஓகேவா? எங்க உரங்கள் கிடைக்குது, எல்லா டீட்டெயிலும் அதுல இருக்கு. பயோடெக்னாலஜியும் இதில் கொண்டு வந்துட்டாங்க. அது வெதர் ஃபோர்காஸ்டிங் வந்து நான் சொல்லிட்டேன். வானிலை அறிக்கை வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. மெஷின் பிளான்டிங் அப்படின்னா நடவு முறை. இப்போ தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நடவு செய்யறதுக்கு நார்த் இந்தியன்னே வந்துட்டாங்க நிறையா. ஏன்னா தமிழர்கள் வந்து யாரும் அதிகம் வேளாண்மை செய்யறது இல்லை, வேளாண் தொழிலில் ஈடுபடுறது இல்லை. கோனோ வீடர், அந்த கோனோ வீடர் மெஷின் பிளான்டிங், நடவுக்கு மெஷினு, அப்புறம் ஹார்வெஸ்டிங் மெஷினு, எல்லாத்துக்கும் மெஷினு வந்துருச்சு. இது எல்லாமே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான். ஓகேவா? அடுத்து லேசர் சென்சார்லாம் நிறைய வந்துச்சு. லேசர்னா என்னன்னா, அது டிராக்டர் மாதிரியே தான் இருக்கும். நிலத்தை வந்து சமன்படுத்தணும். இப்போ நிலம் வந்து அப் அண்ட் டவுனா உங்களுக்கு இருக்கு, மேடு பள்ளமா இருக்குன்னா விளைச்சல் சரியா இருக்காது. ஏன்னா உரங்கள்லாம் ஒரு இடத்துல தேங்கிரும். அப்போ இந்த லேசர் அப்படின்னு ஒரு டிராக்டர் ஃபிட் பண்ணியிருக்கோம். அதை நீங்க அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல பணம் கட்டினீங்கன்னா வந்துடும். அது உங்க லேண்டை வந்து லெவல் பண்ணி கொடுத்துரும் லேசரை வச்சு. ஓகேவா? இப்பெல்லாம் நிறைய வந்துருச்சு. இதெல்லாம் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஓகேவா?
அடுத்து இந்த உரங்கள் மாதிரியே வந்து இந்த டானிக் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வந்துருச்சு. பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா நல்ல விளைச்சலை கொடுக்குது. மனிதர்கள் எப்படி டானிக் யூஸ் பண்றோம் அதே மாதிரி. அடுத்து ஐஐடி, என்ஐடிலலாம் இன்னோவேஷன்லாம் நிறைய ஆராய்ச்சி எல்லாம் வேளாண் துறையில பண்றாங்க. முன்னெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ அக்ரிகல்ச்சருக்குன்னு நிறைய ஆராய்ச்சிகள் பண்றாங்க. இது ஒரு நல்ல இதுன்னு சொல்றாங்க. அடுத்து ஜெனட்டிக் மோடிஃபிகேஷன் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹார்டிகல்ச்சர்ல எல்லாம் நிறைய புரட்சி பண்றாங்க. நீங்களே பார்க்கலாம். ஒரு செடியில இன்னொரு செடியை ஒட்டு வைக்கிறது இப்படிலாம் நிறைய பண்றாங்க. ஓகேவா? சொட்டு நீர் பாசனத்தை வந்து நல்லா அதுக்கு மானியம்லாம் கொடுத்து இது பண்றாங்க, ஊக்குவிக்கிறாங்க. சோலார் இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. சில ஏரியாலலாம் கரண்ட் இல்லை விவசாயிகளுக்கு. அப்போ அவங்களுக்கு சோலார் போர் இதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இப்படி நிறைய பண்றாங்க. ஓகேவா? நேஷனல் அக்ரி மார்க்கெட், இ-நேம் அப்படிம்பாங்க. அக்ரி மார்க்கெட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆன்லைன்லயே நீங்க இப்போ உங்கள்கிட்ட ஒரு பொருள் விளைஞ்சிருக்கு அப்படின்னா, இந்தியாவில் எங்க அதோட தேவை அதிகமா இருக்கோ அங்க நீங்க கரெக்டா ஏற்றுமதி பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள்கிட்ட தேங்காய் இருக்கு அப்படின்னா, தேங்காய் வந்து திருவாரூர்ல 20 ரூபாய். இந்த தேங்காவை நீங்க 50 ரூபாய்க்கு விற்கலாம். எங்க விற்கலாம்னா டெல்லியில விற்றா 50 ரூபாய்க்கு விற்கலாம். ஓகே, அப்போ டிரான்ஸ்போர்ட் என்ன செலவு? ஒரு 10 ரூபாய். 30 ரூபாய் நீங்க 10 ரூபாய் செலவு பண்ணி டெல்லியில 50 ரூபாய்க்கு விற்கலாம். இதெல்லாம் இந்த நேஷனல் அக்ரி மார்க்கெட் அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. சில படிச்ச விவசாயிகள் சிலர் வந்து இதை பயன்படுத்துறாங்க. ஓகேவா? அடுத்து நிறைய இந்த மறை நீர்னு சொல்லுவாங்க, விர்ச்சுவல் வாட்டர். வேளாண்மையால வந்து நிறைய நீர் வந்து பாதிக்கப்படுது. நிறைய நீர் வந்து நம்ம பயன்படுத்துறோம். இந்த மறை நீர் அப்படிங்கிறது ஒரு கிலோ அரிசிக்கு 1500 லிட்டர் நீர் தேவைப்படுது, 2500 தேவைப்படுது, இப்படிலாம் ஒரு கணக்கு இருக்கு. அதுல வந்து மழை நீரை வந்து அதிகம் பாதிக்காமல், ஏன்னா ஒரு நாட்டோட நீர் வளம் வந்து குறையுது. எப்படி வேளாண்மை செய்யறது அப்படிங்கிறது நிறைய டெக்னாலஜியா இதை சொல்றாங்க. நிறைய ரிசர்ச் சென்டரும் கொண்டு வந்துட்டாங்க இப்பெல்லாம். ஓகேவா? இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து எவ்வளவு பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா வந்து தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எந்தெந்த உற்பத்தியில் எந்தெந்த மாநிலங்கள் முதல் இடத்துல இருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம பார்த்துக்குவோம். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா வாழை, தென்னை, பருத்தி, மலர்கள், தேங்காய் இதில் வந்து எல்லாத்துலேயும் முதல் இடத்துல இருக்கு. கர்நாடகானா காஃபி, பட்டு, மக்காச்சோளம் முதல் இடத்துல இருக்காங்க. குஜராத் வந்து நிலக்கடலை அப்படிங்கிறாங்க. சில நேரத்தில் தமிழ்நாடும் ஃபர்ஸ்ட் வரும். ஆந்திரா வந்து புகையிலை, மிளகாய் வந்து ஆந்திரா வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. உத்தரப்பிரதேசம் வந்து கரும்பு, கோதுமை, கடுகு, பால், இறைச்சி இதெல்லாம் உத்தரப்பிரதேசம் தான் டாப்பு. கேரளானா நறுமண பொருள், மிளகு, ரப்பர், பாக்கு, முந்திரி, ஏலக்காயில கேரளா தான். ஓகே, அடுத்து இப்படி வந்து மத்திய பிரதேஷ் வந்து சோயாபீன், பருப்பு வகைகள்ல மத்திய பிரதேஷ். மேற்கு வங்கம் வந்து அரிசி, சணல் உற்பத்தியில இருக்காங்க. அசாம்னா தேயிலை, ராஜஸ்தான்னா பஜ்ரா, அந்த கம்பு மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் இந்த லெசன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் அதாவது வேளாண் முறைகள் அப்படின்னு ஜியாகிரபியில் இருக்கும். நம்ம இதில் வந்து வேளாண் துறையில் அறிவியலின் பயன்பாடு, வேளாண் வகைகள்னு நம்ம எக்கனாமிக்ஸில் இருக்கும். மோரார்லெஸ் 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழில் என்ன இருக்குது, ஜியாகிரபியில் என்ன இருக்குது, எக்கனாமிக்ஸில் என்ன இருக்குது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். அதுவும் இல்லாமல் கடந்த 10 வருட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, இவ்வளோ படித்தாதான் நீங்கள் இந்த பாடத்துலேருந்து 1 or 2 கொஸ்டினை நீங்கள் டச் பண்ணி அதுக்குள்ளே மார்க்கை எடுக்க முடியும். ஓகே, அதனால எக்ஸாம் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. படிக்கிற ஸ்பீடை வந்து அதிகப்படுத்துங்க. ஏன்னா ஒரு பாடத்தை படிக்கும்போது இப்படி தான் ஃபுல்லாக நம்ம படித்தாதான் அதில் வர்ற ஒரு கொஸ்டினையும் நம்ம கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? அதனால பிடிஎஃப் கொடுப்பாங்க, அதை பார்த்து எழுதி வச்சிங்க. இல்லை அந்த வீடியோவை திரும்ப பார்த்து சில நிறைய முக்கியமான கேள்வி இருக்குது, நோட்ஸ் வந்து எழுதி வச்சிங்க. ஓகேவா? மீண்டும் ஒரு நல்ல வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.